கல்வெட்டியில் கலைச்செம்மன் உள்ளிட்ட பட்டங்கள் பெற்றவர். தஞ்சை மராட்சிய சிற்பங்கள் என்ற நூலுக்காக 1983 தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றவர். தமிழ்நாட்டு அரசின் முதல் USA நூல் பெற்றவர். 5 வரலாற்று ஆய்வுக்கு மாற்றாடு திருவச்சன் ராசு அவர்கள் படைத்திருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி முதல் வீடு கலைஞர் தேசிய நல்லாசிரியர் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் நாணய ஒன்றை எண்ணி பார்க்கலாம். நேற்றிருந்தால் இன்றில்லை, இன்றிருப்பார் நாளை கேள்விக்குறி. அதுதான் வாழ்வு. என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாருங்க. இப்பதாங்க பார்த்தேன், ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள பாக்குறேன் அவரு காலமாயிட்டாரு. அந்த தெருவில் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவரு இல்லைன்றாங்க. அந்த அம்மா கிட்ட இப்பதான் பேசிட்டு இருந்தா அந்த அம்மா இல்லைன்றாங்க என்பதெல்லாம் வாழ்வினுடைய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை புரிந்து கொண்டதற்கு பிறகு, இதுதான் இப்படித்தான் என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு, நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, நேற்று இன்று நாளை என்று பிரித்து பார்ப்போமேயானால், நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்கப் போவதையும் நாம் ஒருமுறை கவனித்து பார்ப்போமேயானால், நம்முடைய சிந்தனையிலே அது படியுமேயானால், எதை பற்றியுமே எப்பொழுதும் நாம் பயப்படவும் வேண்டியதில்லை, அச்சப்படவும் தேவையில்லை. எதற்கும் தயார் என்ற மனநிலையை ஒரு மனிதன் பெறுகின்ற பொழுது, ஒன்றுக்கு மட்டும் நாம் தயார் என்கின்ற பொழுது அந்த உறுதி வேணும். என்னன்னா, நாம் மறைத்தால் நம்முடைய குடும்பம் மட்டும் கண்ணீர் வடிப்பதல்ல, நம்முடைய மறைவால் பல பேருடைய கண்களிலே கலங்குகிறது அல்லவா நீர், பல பேருடைய உள்ளம் பதைக்கிறது அல்லவா, அதுதான் உன் வாழ்வின் வெற்றி. உன்னுடைய நிலைப்பாடுகளை நான் துரை சிவாஜி அவர்களும் நானும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழகியவர்கள் என்ற முறையில் நாங்கள் அந்த கொள்கையிலே அழுத்தமானவர்கள். ஆகவே இந்த கருத்து இங்கே நான் சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். வேறொன்றும் அல்ல, நாம் மறைந்ததற்கு பிறகு மந்திரம் சொல்வதும், சாஸ்திரங்களை பார்ப்பதும், சரித்திரங்களை பார்ப்பதும், இது இப்படி அது அப்படி, இப்படி போ அப்படி போ என்று சொல்வதெல்லாம் ஒரு புறம், அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் மறைந்ததற்கு பிறகு நாம் எப்படி தொடர்ந்து வாழ்கிறோம்? இந்த மந்திரம் எல்லாம் ஒரு நாள் அன்ற நிகழ்வோடு முடிஞ்சு போச்சு. சல்யூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனால் நாம் தொடர்ந்து வாழ்வது நம்முடைய படைப்புகளால், நம்முடைய வாழ்வினுடைய சிறப்புகளால். இங்கே இருக்கக்கூடிய இந்த மூவரின் படங்களும், அவர்களை குறித்த இந்த வரலாற்று நிகழ்வுகள், இதை படித்து பார்க்கின்ற பொழுது மூவரும் படங்கள் அல்ல, பாடங்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாம் பார்த்துவிட்டு இப்படி திரும்பி பார்ப்போமேயானால் நமக்கு கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய படைப்புகள் ஒரு புறம், அவர்களுடைய செயல்திறன் ஒரு புறம், அவர்கள் போன அந்த பாதை ஒரு புறம், இவைகளெல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்திலே இந்த நிகழ்வு. நான் உண்மையிலேயே என்னுடைய அருமை சகோதரர் துரை சிவாஜியை நான் கவிஞர் தூசின்னு பேர் வச்சேன். கடலூரினுடைய தொல்பொருள்னா பெரிய அளவிற்கு இருக்குது. அதற்கான வரலாற்று புத்தகங்கள்லாம் சொல்லுவாங்க. புதுச்சேரி அப்படின்னும் போது இதுக்கு நிறைய இருக்கிறது. இப்படி நம்முடைய தொல்லியல், அந்த தொல்லியல் மூலமாக தெரிந்து கொண்டதனால்தான் இந்த இனத்திற்கு, இந்த மொழிக்கு, அதற்கு இருக்கிற உயர் சிறப்பிற்கு சிறந்த ஒரு அடையாளத்தை உலகத்தில் நாம பதிவு செய்கிறோம். எதையும் பதிவு செய்யணும். பதிவு செய்வதுதான். அன்று கல்லுல பதிவு செய்தார்கள், சிற்பமாக வடித்தார்கள், எழுத்துக்களாக கல்லிலே எழுதினார்கள். அன்று பதிவுகள் அப்படி. ஆனால் இன்றைக்கு நூலாயின. அந்த நூலானது மட்டுமல்ல, இன்றைக்கு உள்ளங்கையிலேயே உலகம் வந்துவிட்டது. இந்த உள்ளங்கையிலே இருக்கிற கைபேசிகள் இவர்கள் மூவரும் முழுமையாக பயன்படுத்துகின்ற நிலைப்பாடுகளிலே அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இன்னும் கூட இந்த புகழ் என்பது இங்கே மட்டும் இல்ல, ராகவேந்திரா நகர்ல மட்டும் இல்ல, புதுச்சேரியில மட்டுமல்ல, எங்களை போல நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உலகளவில் இவர்களுடைய பெருமையும் போய் சேர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது.
அதனால்தான் கீழடியிலே இன்றைக்கு தொல்லியல் தொல்லியல்னா கீழடி என்பது பணம் காசு மட்டுமல்ல, பழம் பெருமைகள் என்கின்ற பொழுது பழம் காசு என்பது மட்டுமல்ல, செல்வாக்கு ஒரு உரம் செல்வம் ஒரு உரம் என்பார்கள். ஆனால் நாம் இப்படிப்பட்ட செயலின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை, ஒரு பெருமை, அந்த வாரிசுகளுக்கு ஒரு சிறப்பு. எங்க போனாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல நாம எங்கேயாவது இருக்கின்ற பொழுது திடீர்னு வந்து ராசு ஐயாவுடைய வீட்டில இருந்து இவர் வராது, கல்வெட்டு அறிஞர், ஆமா அவருடைய படம் தந்தோம், கல்வெட்டு அறிஞர் அவருடைய வீடா வாங்குவாங்க என்று சொல்லுகின்ற அந்த வரவேற்பிற்கு காரணம் அவர்களுடைய பெருமையும் அவர்களுடைய சிறப்பும். அதே நேரத்தில் இந்த நாணயவியல் கழகத்தை நாம் பாராட்டுவதற்கு காரணம் அந்த மூவரையும் பெருமைகளெல்லாம் எடுத்து வச்சு இங்க இத்தனை பேரையும் அழைத்து அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க போது என்னவா நான் முன்ன சொன்ன மாதிரிதான், விண்ணிலோ மண்ணிலோ அது கண்ணிலே வந்தால் தானே காட்சி. இன்றைக்கு அதை கண்ணிலே கொண்டு வந்தது நம்முடைய தொல்புதையல் ஆசிரியர் தோமா நாற்கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா தானா கோபிராமன் அவர்கள். அவருக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு மரியாதையாக பாராட்டு விதமாக கரவொலி ஏற்றியதற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, என்னையும் இந்த நிகழ்வில் அழைத்து சிறப்பினை அளித்ததற்காக மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மூவரின் பெயரில் மூவரினுடைய சிறப்பு என்கின்ற போது மூவருக்கும் புகழ் வணக்கம், தமிழ் வணக்கம், வீர வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன். வாழ்க. மூவரின் படங்களும் படங்கள் அல்ல, பாடங்கள் என நமக்கு எடுத்துரைத்த ஐயாவின் துரை சிவாஜி ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் பெரியார் கொள்கைகளை தன் மேல் சுமந்து கொண்டு திராவிட கழகம் நடத்தும் அத்துணை நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவர். தன் வாழ்க்கையிலும் அதனை கடைபிடித்தவர். என்னோட தொண்டை மண்டல நாணயவியல் கழக உறுப்பினராக இணைந்து பின் 14 ஆண்டு காலம் எங்கள் அமைப்புக்கு செயலாளராக பணியாற்றியவர். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த 14 ஆண்டு காலம் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இணக்கமாக பணியாற்றியவர். சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் கூட நிகழும் சமயங்கள்ல, அது மாதிரி கூட இல்லாம என்னை சுதந்திரமாக செயல்பட விட்டவர். அவ்வப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு நன்கொடை தந்து உதவுவார். வசூல் செய்தும் கொடுப்பார், தன் சொந்த நிதியாக 200 500 என்றும் கொடுப்பார். தொல்புதையல் இதழ ஆரம்பித்த பிறகு அவர் வாழ்நாள் உறுப்பினராக இணைந்தவர். படிப்படியாக நிதியை அளித்து காப்பாளராக தன்னை ஆக்கிக் கொண்டவர். ஆகவே அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத மறைவு. புலவர் தமிழ் மாமணி வில்லிசை வேந்தர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலேயே வில்லிசையை அறிமுகப்படுத்தியவர். வில்லிசை கலைஞர். அவருக்கு பின் அதை தொடர்வது யார் என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவரிடம் கண்ட சிறப்புகள் என்னவென்று பார்த்தோமானால், சக ஆசிரியர்களையும் ஊக்குவிப்பார். அவரிடம் இருக்கின்ற திறன்களை எடுத்து காண்பித்து அதனை மேலும் மேம்பட உதவுவார், பாராட்டு செய்வார். அது சக கலைஞர்களிடத்தில் அவர் காணுகின்ற அந்த போக்கு. மாணவர்களிடத்தில்
இன்றைக்கு இதற்கு முன்பாக 2 நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடந்தேறியது. ஒன்று தமிழ் சங்கத்திலும், ஒன்று அவருடைய இல்லத்திலும். இன்றைக்கு ஏராளமான மாணவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட ரிட்டைர்மெண்ட் ஆனவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நினைவு கூர்ந்தார்கள், ஏராளமானவர்கள். அந்த வகையில் மாணவர்கள் மத்தியிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாது பாவலர்கள், கவிஞர்களை கண்டால் அவர்களை பாராட்டுவது, பாராட்ட கடிதங்கள் எழுதுவது. நம்ம செல்லில எடுத்து பேசினாலும் கூட சரி பாராட்டுவோம் அப்படின்னு நினைச்சா நம்ம மறந்துடும். பேசுவதற்கு கூட நாம் சோம்பேறித்தனம் பார்ப்போம். ஆனா ஐயா அவர்கள் கைப்பட வரைந்து பாராட்டுகளை எழுதி தபால போடுவாரு, போட்டோ பிடிச்சு அந்த போட்டோவும் தபால அனுப்பிடுவார். இந்த மாதிரி சக கலைஞர்களையும் நண்பர்களையும் மாணவர்களையும் ஊக்குவித்த ஒரு பட்டாளத்தையே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உறவுகளிடத்தில் அவர் அந்த அளவுக்கு உறவு கொண்டாரா என்பது கேள்விக்குறிதான். ஆனா அவர் உறவுகளாக பாவித்தது மாணவர்களையும் சக ஆசிரியர்களையும் கலைஞர்களும் தான். ஆகவே தொல்பொருளிட அவரை புரவலராகவும் தன்னை இணைத்துக் கொண்டவர் பட்டாபிராமன் ஐயா அவர்கள். ஈரோடு கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் ராசா ஐயா அவர்கள், நான் தொல்புதை இதழ் ஆரம்பித்தது 2012. அவை அதற்கு முன்பாகவே நான் அவருடைய பணியும் ஆய்வுகளும் குறித்து நன்கு அறிந்த காரணத்தினால் 2012 அவரை தொடர்பு கொண்டேன். ஐயா, இந்த மாதிரி தொல்புதை இதழ் வருது, உங்களுடைய நேர்காணல் அதை இடம்பெற வேண்டும், தாங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்பதற்கு நீங்கள் உடனே புறப்பட்டு வருவோம் என்று கூறினார். 2012 நவம்பர் டிசம்பர்ல ஈரோட்டுக்கு சென்று அவருடைய நேர்காணலை கண்டு புதையல் 3வது இதழில் அது இடம்பெற்றது. ஆனா ராசாயா அவர்கள் உடனே ஒப்புக்கொண்டு நேர்காணலை தந்து இதழ் வளர்ச்சிக்கு 1000 ரூபாய் நன்கொடை அளித்தார்கள். இன்று நான் சந்திக்காத நபர்கள் இல்லை, சந்திக்காத பிரமுகர்கள் இல்லை. அத்தனை பேரும் பல இதழ்களை இனாமாக பெற்றுக்கொண்டு, அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு 100 ரூபாய் சந்தா செலுத்துவதை கூட தவிர்க்கின்ற சூழலில் ஐயா அவர்கள் நேர்காணல் கண்ட அன்னைக்கு ஒரு வாழ்நாள் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாது அவரோட தொலைபேசி தொடர்பு, திருமண புதுச்சேரியில் அவருடைய பேத்திக்கு நடந்த திருமணத்திற்கு அழைப்பு என்கின்றெல்லாம் தனி கவனம் செலுத்தி என்னோட உறவாடி கொண்டிருந்தவர். ஒரு சிறந்த, மிகச்சிறந்த ஒரு தொழில் அறிஞர். அது இன்னைக்கு அவரை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா மணிக்கணக்கு பட்டாது, நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அத்தனை நூல்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 நூல்களை படைத்திருக்கிறார். 2-3 நூல்கள் படித்தாலே நபர்கள் ஒரு பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழலில் 200க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியவர் தன்னடக்கமாக இருந்தார். இறுதி வரை தன்னடக்கமாக இருந்தார், அலட்டிக் கொள்ளாமல் எளிமையாக இருந்தார். அதுமாதிரி 350 ஆய்வுக் கட்டுரைகளை தந்திருக்கிறார். நாம் தொல்புதையிலும் கூட 5-6 ஆய்வுக் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே ஐயாவுடைய பணியை பாராட்டி, வாழ்ந்தால் சமூகத்திற்காக வாழ வேண்டும், இல்லையே மடிய வேண்டும். அது மடிவது வாழ்வது, அப்படி சமூகத்திற்காக வாழாமல் இருப்பது மடிவதற்கு சமம் என்று கருதி இந்த மூவரையும் போற்றி வணங்கி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அடுத்தவர் பேச இடம் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தெளிவான வணக்கங்கள். காவல்துறை அதிகாரி மற்றும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த புதுச்சேரியிலே அல்லது தமிழகத்திலே தமிழ் தொண்டாற்றி விட்டு மறைந்து போனவர்களுக்கு நினைவேந்தல் விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர் கோபிராமன் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியையும் எனது உலகறிந்த பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்ள பயன்பட்டுள்ளேன். புலவர் ராசு அவர்கள் ஈரோடு மாநிலத்தை சார்ந்தவர்.
எனக்கு ஒரு நெருங்கிய உறவினர் சம்பந்தி. என்னுடைய நானும் அவரும் தமிழ் பல்கலைக்கழகத்திலே, ஏனென்றால் அவருடைய ஆய்வு 200-300 நூற்றுகளுக்கு மேல் எழுதி மிக சிறந்த ஆய்வாளர், எளிமையானவர், கொங்கு மண்டலத்தினுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தவர். இதெல்லாம் அவருடைய ஆய்வு பெருமை. தனிப்பட்ட முறையிலே மிக மிக எளிமையான மனிதர். தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு பள்ளியில் சேர்ந்தார். அப்போது நானும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்ந்தேன். எனக்கும் அவருக்கும் 4 வீடுகள் வித்தியாசத்தில் வீடு. நாங்கள் நண்பர்களாக பழகினோம். ஏனென்றால் நான் அயல்நாட்டிலே இருந்து இங்கே வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் அப்போதுதான் பள்ளியில் சேர்க்கிறேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு தமிழர்களோட அவ்வளோ நெருக்கம் இல்லை அந்த கட்டத்தில். அப்போது அவர் என்னிடம் மிகவும் அன்பாக வந்து பேசி எந்த நேரம் பார்த்தாலும் ஆய்வை பற்றித்தான் பேசுவார். வேறு எதுவும் அவருக்கு பேச தெரியாது. அப்படி ஒரு பெரிய அர்ப்பணிப்பு ஈடுபாடை அவரிடம் நான் பார்த்தேன். நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம் நாங்கள். பிறகு என்னுடைய மூத்த மகனும் அவருடைய மூத்த மகனும் திருமணம் செய்து கொண்டார்கள். நாங்கள் அதற்கு என் வீட்டிற்கு அவர் வந்தார். வந்து இது போல நான் வேறு மதத்தினன், அவர் வேறு மதத்தினன், அவர் வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி, இப்படி பல்வேறு பிரிவுகள். அவர் தமிழ்நாடு, நான் புதுச்சேரி, இப்படி இருந்தோம். அவர் என்னிடம் மிக அன்பாக வந்து, ஐயா இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்கிறது, நாம் அதற்கு துணையாக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி திருமணம் செய்வோம் என்று சொன்னார். அந்த பண்பாடு, அந்த ஒற்றுமை, அந்த மனநிலை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பெருந்தன்மை, பிராட்மைண்ட்னஸ் என்று சொல்கிறோமே, அந்த பரந்த மனப்பான்மை அவரிடம் இருந்தார். இருவரும் இணைந்து என்னுடைய மகளினுடைய திருமணத்தை குடும்ப பாங்காக சிறப்பாக செய்து முடித்தோம். அவருடைய மகனார் இங்குதான் இருக்கார். புதுச்சேரியிலே முருகப்பாக்கத்தில் லகுந்த பாண்டி என்ற ஒரு பெரிய ஓய்வகத்தை நடத்துகிறார். அண்மையிலே அவருடைய தொடக்க விழா, ஆரம்ப விழா நடந்தது. அதற்கு ராசு வந்து இருந்தார். மிக முடியாத நிலையிலே ஒரு காலையிலே அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்போது அவரோடு பேசிக்கொண்டு போக சொன்னார். நான் இன்னும் நிறைய எழுத வேண்டும், என்னிடம் நிறைய ஆதாரங்கள், தகவல்கள் இருக்கின்றன, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று வருந்தினார். அவர் ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டு எழுதினார். கடைசி வரை எழுதினார், இறக்கு வரை எழுதி கொண்டிருந்தார். இங்கிருந்து போகும்போது நான் அவரோட கலந்துரையாடி கொண்டு சொன்னார், சார் இதுதான் என்னுடைய கடைசி பயணமாக இருக்கும் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வாருங்கள், இங்கே தங்கி இருக்கலாம் என்று நான் சொன்னேன். அவர் இல்லை, என் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், கோயம்புத்தூரை கொண்டு போய் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அவர் மரணமடைந்தார். ஆனால் மிகப்பெரிய எளிமையானவர். அவரை நான் முதலாக கொடுமணல் ஆய்வு நிகழ்ந்து கொண்ட இடத்திலே போய் சந்தித்தேன். எனக்கு அவர் அதிக பழக்கம் இல்லை. எங்களுடைய துணைவேந்தரோடு நான் கொடுமணல் பகுதியை போய் பார்க்க போனேன். அப்போது இன்றைக்கு நம்முடைய கலாவிலே அகராவிலே பெரிய பேராசிரியராக இருக்கின்ற ராஜன் அவர்கள் அவருடைய உதவியாளர், ராசனுடைய உதவியாளராக ராஜன் இருந்தார். இருவரும் கொடுமணலே ஆலோசனை கொண்டிருக்கார். நல்ல வெயில், 12 மணி வெயில், பெரும் பனியினை போட்டுக்கொண்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த குழியில இறங்கி மண்ணை நோண்டி கொண்டிருந்தார். நானும் துணைவேந்தரும் போய் நின்று பார்க்கிறோம், என்ன இப்படி வெயில வேலை செய்றாங்க, அவர்களுக்கு கொடை கூட கொடுக்க முடியாதா, யார் கொடை படிப்பீங்க? அப்படி பரிணாமமாக மிக மிக பாடுபட்டு செய்தார். அவர் ஏதாவது கண்டுபிடித்தால் ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது போல மகிழ்ச்சி அடைவார். அது மிக முக்கியம். அவருடைய ஈடுபாடு, அவருடைய ஆய்வில் இருந்த ஈடுபாடு என்னை போன்றவர்களை எல்லாம் அவருக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சி. அப்படி ஒரு ஈடுபாடு. ஒரு நூல் எழுதி கொண்டு வந்தால் அதை பெருமையாக, ஒரு தாய் பிள்ளை பெற்ற முதல் பிள்ளையை பெற்ற போது எப்படி காட்டுவாரோ அப்படி கொண்டு வந்து, சார் நான் நூல் எழுதிட்ட பாருங்க, என் நூல் வந்துவிட்டது என்று காட்டுவார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் வெளியீடு ராசனுடைய நூல் தான். இது இங்கே இருக்கிற மகாராஷ்டிர பள்ளிதான் முதல் நூல். அப்படி ஆழ்ந்து படித்து தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பார். அப்படி ஒரு எளிமையானவர், குடும்பத்தின் மீது அதிக பாசமுடையவர். அவருக்கு 3 பிள்ளைகள். முதல் பிள்ளை என்னுடைய மருமகன், மீதி 2 பேர் அங்கே ஈரோட்டிலே இருக்கிறார்.
அவர் குடும்பம் முழுதும் ஈரோட்டில் இருக்குது. அம்மையார் அவர்கள் வருவதாக சொன்னார். ஆனால் உடல்நலம் கருதி கடைசி நேரத்தில் சரி இப்போதான் அண்மையிலே வந்துவிட்டு போனேன், திரும்ப என்னோட பயணம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லிட்டேன். அதனாலே வர முடியாமல் போனேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு நல்ல ஆய்வாளர், ஈரோடில் இருக்கிற ஆய்வாளருக்கு புதுச்சேரியில் விழா எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆய்வுடைய கனம், அந்த ஆய்வுடைய வீச்சு, அதை உணர்ந்த கோபிராமன் எல்லோரும் இருப்பதுதான் காரணம். அதற்காக நான் நன்றி கூறிக்கொண்டு இத்துறையில் உரையாற்றிக் கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியராக தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கையில் பண்டை மண்டல நாணயவியல் கழகத்தினுடைய கண்காட்சிக்கு ஒப்புதல் தந்து ஒரு நாள் சிறப்புற கண்காட்சியை வடிவமைத்து கொடுத்தார். எங்களுக்கும் உதவி செய்தார் என்பதை தருணத்தில் நன்றியோடு நினைவு கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் அறிந்த கல்வெட்டறிஞர் ஈரோடு புலவர் ராசு ஐயா அவர்களுக்கும், புதுச்சேரி மாநிலத்தின் முதல் இல்லிசை வேந்தர் தமிழ் மாமணி புலவர் பட்டாபிராமன் ஐயா அவர்களுக்கும், பெரியார் பெருந்தொண்டர் துரை சிவாஜி ஐயா ஆகிய மூவருக்கும் உருவப்படத்தை திறந்து நினைவஞ்சலி உரை நிகழ்த்தும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்திற்கும் தொல்புதையல் இதழுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை எங்கள் நகரில் ராகவேந்திரா நகரில் நடத்துவது அறிஞர்கள் மூவரை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைகிறது. நிகழ்ச்சியை எங்கள் நகரில் ஏற்பாடு செய்த ஐயா கோபிராமன் அவர்களை பாராட்டுகிறேன். மேலும் உங்களின் ஒருவனாக நானும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புகழஞ்சலி உரை கருத்துக்களை கேட்க ஆவலாக உள்ளேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வானது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு. இதனை ஏற்பாடு செய்த திருவாரூர் தொண்டை மண்டல நாணய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே நடைபெற்றது. அந்த ஒரு வார காலத்திலும் நாங்கள் எங்களுடைய சேகரிப்புகளை கண்காட்சியாக வைத்து திருவாரூர் கோபிராமன் நாணயங்களையும் ஆன்டிகுயிஸ் என்று சொல்லக்கூடியவற்றையும் என்னுடைய தொல்லியல் சார்ந்த சேகரிப்புகளையும் இடம்பெறச் செய்து வெற்றிகரமாக அதை முடித்தோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற போது அப்பொழுதுதான் நான் அவரோட நண்பராக இணைய முடிந்தது. அதிலிருந்து நாங்கள் இப்பொழுது இந்த தொல்புதையலுக்கு இணையாசிரியராக என்னை ஏற்பாடு செய்து இதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் பட்டாபிராமன் ஐயா அவர்களுக்கும் அடுத்த பகுத்தறிவு பகலவன் வழியில் வந்த திருவாளர் துரை சிவாஜி அவர்களுக்கும் இங்கே இரங்கல் விழா எடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே அவர்கள் மூவரும் ஆற்றிய தொண்டினால்தான் நாம் இங்கே சிறப்புரை செயற்பாடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். திருவாளர் ராசு ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு ஆசானாக இருந்தவர் திருவாளர் கொடுமுடி சண்முகம். சண்முகம் பொதுப்பணித்துறையினுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக விழுப்புரத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் மூலம் தான் திருவாளர் ராசுடைய நட்பு கிடைக்கப்பட்டது. புலவர் ராசு அவர்கள் உண்மையிலே சிறந்த கல்வெட்டு வாசிப்பாளர், சிறந்த ஆய்வாளர். எதை எடுத்தாலும் அதை ஆய்வு நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒருவர். புலவர் ராசு அவர்கள் பார்க்கின்ற கல்வெட்டுகளை படித்து அறிந்து அதற்கு பொருள் தெரிந்து அவற்றை விரிவாக்கி இந்த தமிழ் அலுவலகத்துக்கு ஈர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் இந்த கல்வெட்டுகளிலேயே பாடல் கல்வெட்டுகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஒரு தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார். பாடல் கல்வெட்டுகள் எங்கெல்லாம் யார் யாருடைய காலத்தில், பல்லவர்கள் காலத்தில், சோழருடைய காலத்தில், பாண்டியருடைய காலத்தில், விஜயநகர காலத்தில், நாடவராய கோப்பெருஞ்செங்கன்
தமிழ் காத்த தலைவன் என்று அவனை சொல்லலாம். நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள நமக்கு சேந்தமங்கலம் என்ற ஊரை தான் தலைநகராக கொண்டு அரசாண்டவன். அவன் தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுடையவன், தமிழை நன்கு உணர்ந்தவன். அவன் கல்வெட்டுகள் எல்லாம் பல்வேறு இடங்கள்ல சிதம்பரம் முதல் கொண்டு நமது திண்டிவனம் வட்டம் வரையிலும் அவருடைய கல்வெட்டு பாடல் கல்வெட்டுகள் ஏராளமாக இருக்கின்றன. நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சிதம்பரத்துல அவருடைய பாடல் கல்வெட்டுகள் அதில் பதியப்பட்டிருக்கின்றன. பாடல் கல்வெட்டுகளை தொகுத்து அளித்தவர் திருவாளர் ஸ்ரீ ராசி என்றால் அது மிகையாக. அப்படி பாடல் கல்வெட்டையும் ஒரு நடுக்கருக்கு ஒரு பாடல் கல்வெட்டு கண்டெடுத்திருக்கிறார். பழம்பூர் என்று சொல்லக்கூடிய ஈரோடு பகுதியிலே பழம்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட நடுக்கல். அந்த நடுக்கல்ல பாடல் வடிவில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகள் இவற்றை உணர முடியும். அதோடு அல்லாமல் இவர் செய்த ஒரு பெரிய வேலை என்ன என்றால், இன்று ஈரோடு மாவட்டத்திலேயே அல்லது தமிழகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத ஒரு நிகழ்வு. அரியலூர்ல தான் கல்லூரியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். டி தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய வேட்ட வளத்தை சார்ந்தவர் அந்த பள்ளியினுடைய வரலாற்றுத்துறை தலைவராகவும் அந்த கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியவர் தான். மாணவர்களுக்கு படிப்பு புத்தக வாயிலாக நாம அவர்களுக்கு பாடங்களை புகட்டுவதை விட நேரடியாக தரவுகளை தரக்கூடிய மூலப்பொருள்களை வைத்து காட்சிப்படுத்தி அதை கண்டுகளித்து அதன் வாயிலாக உண்மை பொருளை அறிய வேண்டும் என்ற இலக்கினை செய்தவர் தியாகராஜன் ஆவார். அதே போல நாங்கள் இவருடைய உதவியுடன் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவர் உயர்நிலை பள்ளிக்கு செல்வதற்கு முன்னர் கலைமகள் பள்ளியிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே இவர் கண்டெடுத்த ஈரோடு மாவட்டத்தில் கண்டெடுத்த இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சொல்றோம் இடங்களிலும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட அறிஞர் புலவர் சி ராசு அவர்கள் எல்லாம் அவர்களை நாங்கள் மாதிரியாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாங்களும் அதனை அடியுறுத்தி வருகின்றோம். தடயங்களை தேடுவோம், வரலாறு படைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கடலூர் வழக்கறிஞர் பெரியார் சிந்தனையாளர் ஐயா அழகரசன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். ஐயா புலவர் பட்டாராமனுடைய அன்பு செல்வர் வீர பாலகிருஷ்ண ஐயா அவர்களும் விஜயன் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். தமிழ் ஆர்வலர்கள் இத்தனை பேர் எங்கள் நகருக்கு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. உங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். எங்களுடைய நாணயவியல் கழக தலைவர் திரு கோபிராமனை நகருக்கு பெற்றதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதனால் இந்த நிகழ்வுகள் சாத்தியமாகிறது. இல்லையென்றால் இந்நேரம் காலையில் டிவியில் உட்கார்ந்துருப்போம், எல்லாம் சமையலில் இறங்கியிருப்போம். அவர் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்காக அவரை நான் பாராட்டுகிறேன். வந்திருந்த உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் அவரை அழைக்கிறேன். நான் ராசு அவர்களை நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு வில்லுப்பாட்டு தெரியும், ஆனால் திரு பட்டாபிராமனை எனக்கு தெரியாது. திரு துரை சிவாஜி அவர்களை ஓரிரு முறை பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி கூட்டங்களில் வந்திருக்கிறார். நாங்கள் வரலாற்று சுற்றுலாக்கள் சென்ற போது உடன் வந்திருக்கிறார். மிக மிக அருமையான மனிதர், எளிமையானவர். அத்தனை வயதுக்கும் எல்லாருடனும் மிக சிறப்புடன் பழகியவர். அவரை சிரம் தாழ்த்தி நேரத்தில் அவர் மறைவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவர் சொன்னது போல இறப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூவரும் இறந்தது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் செய்தது மிகவும் சிறப்பு. பட்டாபிராமன் அவர்கள் புதுச்சேரியிலே அவருக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு அவர் இந்த வில்லுப்பாட்டை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதுபோலவே திரு ராசு அவர்கள், திரு துரை சிவாஜி அவர்கள், இந்த மூவருக்கும் தலை சார்க்கிறோம். அந்த கடைசியாக வந்த அந்த தொல்புதையல் புத்தகத்தை நான் பார்த்துக் கொண்டு இருந்த போது அவருடைய புத்தகங்களை பற்றி பார்த்தேன். கிட்டத்தட்ட 350 ஆர்டிகல்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகம் சொன்னது போல, தலைவர் கோபிராமன் சொன்னது போல, ஓரிரு புத்தகங்கள் எழுதுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும்.
ஒரு 200 ஆய்வு புத்தகங்கள் எழுதியிருப்பது மிக மிக நான் கேள்விப்படவே இல்லை இவ்வளவு எழுதியிருக்காரு. ஸோ அவரை வெளிக்கொணர்வு இந்த கூட்டம் அவரை வெளிக்கொணர்ந்து உலகத்துக்கு காட்ட நாங்கள் பெருமைப்படுகிறோம். பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் ஆங்கில ஒரு எழுத்தாளர். அவர் சொல்வார், ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் மேக்ஸ் அ ரெடி மேன், அண்ட் ரைட்டிங் மேக்ஸ் அ கம்ப்ளீட் மேன். ஸோ வாசிப்பது ஒரு முழு மனிதனை உண்டாக்கும். கான்ஃபரன்ஸ் தான் ஒரு டிஸ்கஷன், அவரை பற்றி பேசுவது, ஒருத்தர் உரையாடிக் கொள்வது, அது ஒரு ரெடிமேன், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிற ஒரு மனிதனை உருவாக்கும். ஆனால் எழுதுபவர் தான் ஒரு கம்ப்ளீட் மேனை உருவாக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் மனிதனை வேறு லெவலில் கொண்டு போவது இந்த புத்தகம். மனிதனாக பிறக்கிறோம். தாய், நம்முடைய தாயை மறக்க முடியாது, மாற்ற முடியாது. தாய் மண்ணை மாற்ற முடியாது, தாய் மொழியை மாற்ற முடியாது. இது நம்முடைய அடிப்படை. அதன் பிறகு வருவதுதான் நாம் நம்முடைய ஒரு மரமாக நம்ம வளர்ந்து கிளைகளாக வரும்போது நம்ம கூட ஒட்டிக் கொள்வதுதான் நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய கட்சிகள், நம்முடைய செயல்பாடுகள். இந்த கிளைகளாக வருகிற இத்தனையும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், மாறலாம், வெட்டவும் போகலாம். ஒரு சிலருக்கு மதமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வந்திருக்கிற சில பேருக்கு வந்து பெரியார் சிந்தனையாளர்கள், சாமிகள் இல்லை, சாமியை கும்பிடுவது முட்டாள்தனம் என்று சொல்வது அவர்களுடைய. பல மதங்களை கும்பிடுவர்கள் இருக்கிறார்கள், மதம் இல்லாதவர்கள் இருக்கலாம். அதனால் அது வந்து முக்கியம் கிடையாது, வெட்டப்படலாம். ஜாதி தேவையற்றது, உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அது தீமையை விளைவிக்கும் போது அதை வெட்டிவிடும். வகுப்பு அதையும் வெட்டிவிடலாம். ஒரு மரம் நம் வீட்டில் இருப்பாருதான் மரம், அது பக்கத்து வீட்டில் போகும் அவருடைய தொந்தரவு செய்யும் போது அது தொந்தரவு, அதை வெட்டிவிட வேண்டும். நமது நாட்டில் இருக்கும்போது நம்ம எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் ஒட்டிக் கொள்கிறோம். நாடுகளை கடந்து போகும்போது நம்ம கேட்கும்போது முதல் கேள்வி என்னவென்றால், தமிழா அப்படி எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம் என்று கேட்க மாட்டான். ஒரு முறை நான் சிம்லா சென்றிருந்தேன். அங்கு நாக்கு வறண்டு விட்டது. ஒரு வாரம் கிட்டத்தட்ட வட இந்திய சாப்பாடு தேடிக்கொண்டிருந்தோம். எது தெரியுமா? சாப்பாடும் சரி, உறவுகளை தேடிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு எங்கோ குரல் கேட்டது, ஏதோ தமிழில் பேசிக் கொண்டது. உடனே போய் தமிழா, இதுதான் வெளிநாட்டில் நடக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு போயிட்டு இருக்காரு. நம்முடைய எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது இந்த மொழி, இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை வளர்ப்பது இந்த புத்தகங்கள், உங்களை போட்ட அறிஞர்கள், அறிவாளர்கள். படித்தால் நாம் உயரலாம். புத்தகங்கள் நம்மளை மேலே மேலே உயர கொண்டு செல்லும். அந்த புத்தகங்களை எழுதுவர்கள் தான் நம்முடைய தெய்வங்கள், ஆசான்கள். அவர்களை வணங்குவதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2014 எழுத்தாளர் ஜெயமோகன் அவருடைய வெப்சைட்ல ஒரு கட்டுரையில சொல்றாரு. அப்பதான் நம்ம முதல்ல எனக்கு பார்க்கணும். இப்ப நம்ம 2024 10 வருடம் முன்னாடி அது ஒரு 5-6 பக்கம் உள்ள கட்டுரை. ஜெயமோகன் ஈரோடுக்கு போறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய அறிஞர் அடிப்படையில ராசு அவர்களுடைய வீட்டுக்கு அவர் உள்ள போறாரு. ராசு வரவேற்கிறாரு. ஜெயமோகனுக்கு ராசு பொன்னாடையெல்லாம் போத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு 75வது வயது நிறைவடை போகுது. ராசுக்கு உடல் நலிவோடு இருக்கிறார். கண் சரியா தெரியல. இவங்க போறப்ப அவருடைய புத்தகம் இப்ப 75வது வயது அவருக்கு நிறைவடைகிறப்ப 5 புத்தகம் வரப்போகுது. அதுக்கு ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு லென்ஸை கையில வச்சுக்கின்னு அந்த எழுத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வெறுங்கனால அவரால் பார்க்க முடியல. அவருக்கு 2 சிறுநீரகங்கள் மாத்தி இருக்கிறாங்க ராசு ஐயாவுக்கு. அதனால அவருக்கு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அவருக்கு காது கேட்கல, சரியா கேட்கல. அவர் மிஷின் போடுறதுக்கு அவர் ரெடியா இல்லை.
இவங்க போன உடனே என்ன உடலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு உடனே இது மாதிரி சிறுநீரகம் பழுதாகிடுச்சு, அதில் ஒரு நன்மை, நம்ம வெளியூருக்குலாம் டிராவல் பண்ண வேணாம், வீட்லயே உட்காந்து நம்ம வேலையை கான்சென்ட்ரேட்டடா செய்யலாம் அப்படின்றாரு. காதுக்கு மிஷினாவது போட்டுக்கலாமே, போந்துடவே இல்லைங்க, எந்த சத்தமும் கேட்கலீங்க, நான் நிம்மதியா எழுதிருக்கிறேன். எனக்கு கூட சிக்கல் எதுவும் இல்லை, ஏதாவதுன்னா பேப்பர்ல என்கிட்ட எழுதி தராங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். உங்களுக்கு கூட ஏதாவது சொல்லணும்னா நீங்க பேப்பர்ல எழுதிட்டாங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்றாரு. அங்க இவர் ஒரு 5-6 பேரோட ஜெயமோகன் போயிருக்காரு, எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1 hour அவர் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த அனுபவத்தை அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. அப்ப ஒரு புஸ்தகம் சமீபத்தில் வெளிவந்திருக்கு. அந்த டைம்ல 2014 ஒரு IAS அதிகாரி, தொல்லியல்ல ஆர்வம் உள்ளவர், அவர் பேர் இப்ப வேணும், ஏன்னா நம்ம இது நல்ல விஷயம், நம்ம இல்ல அந்த பேரு யாரும் சொல்லுவோம். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல நிறைய தவறுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க பகிர்ந்துக்கிறார். இது மாதிரி அந்த கட்டுரை முடியுது. அப்பதான் எனக்கு ஒரு குறி தட்டிச்சு. ஏற்கனவே ராசோயா காலச்சுவடுல ஒரு 6 பக்க கட்டுரைகளை பத்தி எழுதியிருக்காரு, அதை நான் படிச்சிருக்கேன். ராசுன்றது பேரு எனக்கு அப்ப இதாவில, ஆனா அந்த கட்டுரை படிச்சிருக்கேன். அப்புறம் நான் பூரா அந்த கட்டுரையை ட்ரேஸ் பண்ணிட்டேன், திரும்ப படிச்சேன். அவர் ஜெயமோகன் கட்டுரைக்கு அப்புறம் படிச்சேன். அந்த கட்டுரை ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து, நான் ஒரு வரலாற்றில் ஆர்வம் உள்ள ஒரு மாணவன், அடிப்படை இலக்கிய வாசகன், எல்லா துறையும் ஒரு இலக்கிய வாசகனுக்கு வேணுன்ற முறையில வரலாற்று மேலும் ஆர்வம் பண்ணுவேன். அப்ப அதை பாக்குறப்ப ஆக்சுவலா அந்த IAS என்ன பண்ணிருக்காரு, சோழர் கால செப்பேடுகள், அவர் எழுதின புஸ்தகம் பேர் என்னன்னா சோழர் கால செப்பேடுகள் அப்படின்ற புஸ்தகம். சோழர் கால செப்பேடுன்றது என்னன்னா, பெரிய அறிஞர்கள் வீரராகவன் ஐயா மாதிரி அறிஞர்களா இருக்கீங்க, ஒரு 2 அடி 3 அடி அகலம் இருக்கும், ஒரு 6 அடி நீளம் இருக்கும், எல்லாம் செப்பேடு. அதுல எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல ஆதாரம், கல்வெட்டை விட சிறந்த ஆதாரம். ஏன்னா எழுத்துக்கலாம் தெளிவா இருக்கும். ஒரு 30-40 செப்பேடுகளை சேர்த்து அதுல ஒரு வளையம் போட்டு ராஜா சீல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சோழர் காலத்துல பிற்கால சோழர் 19 செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு, திருவாலங்காட்டு செப்பேடு சேர்த்து. இது பிரைமரி சோர்ஸ். இந்த கல்வெட்டு, செப்பேடு, நாணயம் இதெல்லாம் பிரைமரி சோர்ஸ் சொல்றாங்க. இலக்கியம் செகண்டரி சோர்ஸ். பிரைமரி சோர்ஸ்னா ஆத்தன்டிகேட்டடா இருக்கு, இதுக்கு மேல ஆத்தன்டிகேஷன் தர தேவையில்லை. இதுல இந்த 19 செப்பேடுகள்ல 15 செப்பேடுகளை பிரதி எடுத்து புஸ்தகமாக வெளியிட்டாங்க. அதை ரெஃபர் பண்ணி நம்ம எழுதலாம். ஆனா IAS சார் என்ன பண்ணிட்டாரு, இதை இங்கிலீஷ்ல படிச்சுட்டாரு, தமிழ படிக்கல. இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி இவர் தமிழ் புக் எழுதிட்டாரு. அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஏகப்பட்ட குளறுபடி. ஒரு உதாரணத்துக்கு வந்தவாசின்னு ஊர் பேர் இருக்கு, வெள்ளக்காரன் வண்டி வாஷ்னு போய் வச்சான். இப்ப இந்த தமிழ் டிரான்ஸ் பண்ணா, நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணா என்ன சொல்றது, திண்டிவனத்துக்கு பக்கத்திலே வண்டி வாஷ் என்ற ஊர் உள்ளதுன்னு எழுதுவோம். ஆனா உண்மையில அது வந்தவாசி. தூத்துக்குடி குட்டிக்காரின்றான், அவர் குட்டிக்காரி இங்கிலீஷ் எழுதிருப்பான். நம்ம இங்கிலீஷை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணா கோவில்பட்டி இருந்து நேராக போனா குட்டிக்காரின்னு வரும் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அதுல இருக்கு. ராசு 200 பிழைகளை அதுல கண்டுபிடிக்கிறார். தண்ணிய கடக்கம், அது தமிழ் வார்த்தை, அதுல தினைய கட்டாடா அப்படின்னு இருக்கு, ஏன்னா இங்கிலீஷ்ல போயிட்டு தமிழ்ல வருது. கோட்டாறு நாகர்கோவில் இருக்குது, ஆனா அந்த புக்ல தூத்துக்குடியில் இருக்குதுன்னு எழுதியிருக்கிறாரு. புத்தகுடி, தமிழ் பேர் என்ன, புத்தகுடி, அவர் புத்தகுடி, ஏன்னா அந்த PATTன்னு எழுதிருக்கும். புறக்கிளியூர், புறாக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை டிரான்ஸ்லேஷன்ல. விழிஞ்சம், இப்ப துறைமுகம் தெரிஞ்சிருக்கும், அது டிரான்ஸ்லேஷன் ஆகி அதை ரெஃபர் பண்ணதால விழிந்தா. இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு பெரிய தொல்லியல் ஆய்வு மாதிரி இருந்தது. நடுவுல போயிடலாமான்னு கூட நினைச்சேன். நடந்து கொண்டே இருந்தோம். நம்ம நல்லசாமி ஐயா அவர் காப்பாற்றி கொண்டு சேர்த்துருக்காருன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த நகர்காரங்களாம் சேர்ந்துன்னு ஒருத்தர் இந்த நகர்ல நீங்களே உங்களை பாராட்டிக்கிறது, நம்ம நகர் அப்படி, நம்ம நகர் இப்படி. மெயின் ரோடு கண்டாலும் உங்க நகரே தெரியல, ராகவேந்திராதான் தெரியாது. ஏதாவது இருந்தாலும் சேர்ந்துட்டோம். இல்லாட்டி ராகவேந்திரா காலம் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கோம். இல்ல யதார்த்தமா சொல்லி சொல்றோம். இது சுருக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்க 3 பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் தொல்லியல் சம்பந்தமானவங்க. அது ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன். யாரா இருந்தாலும் காலையில சாப்பிட்டுருக்கோம், ஆனா எல்லாரும் ஒரே ஐட்டம் சாப்பிட மாட்டோம்.
ஏதோ ஒன்று அவர் இட்லி சாப்பிடுவார், நான் பூரி சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். அது மாதிரி எவ்வளவு சிறந்த உணவா இருந்தாலும் அந்த அளவுக்கு மேல எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட முடியாது இல்ல. அது மாதிரி ஒரு பெரியாரிஸ்டா என்னுடைய பார்வை என்னன்னு தெரியுங்கன்னா, இந்த தொல்லியல் துறை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான பொறுமையும் ரொம்ப ஆய்வு நோக்கம் அது இதெல்லாம் வேணும். அது வந்து கடந்த காலத்தை ஆய்வது. நாங்க பெரியாரிஸ்டுகள் எதிர்காலத்திலேயே கண்ணு வச்சிருப்போம் எப்பயுமே. இதுவும் தேவை. ஆனால் எங்க கண்ணு பூரா அடுத்து என்ன செய்வாங்க, திருப்பி ஜெயிச்சுட்டா என்ன நம்மள ஓய்ச்சிருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, எங்க கவனம் பூரா அதுல இருக்கும். அதனால ஒரு பெரியாரிஸ்ட் முறையில் அவர் எனக்கு நண்பர் யாரு, துரை சிவாஜி அவர்கள். இங்க யாரும் சொன்னாங்க அவர் நன்றி சொல்லுவாரு, ஜாஸ்தி பேச மாட்டாருன்னு சொல்லி யாரும் சொன்னாங்க. அப்படி இல்ல, மிகப்பெரிய சிறந்த கவிஞர் அவர். சரியில்லாத கவிஞர்லாம் சேர்ந்து அவரை நன்றி சொல்ல விட்டுக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் பாண்டிச்சேரி கவிஞரா வாழ்றது பெரிய விஷயம். அது யூபியில வேலை இல்லாத வாழற மாரி அது. அவ்வளவு ஆமா, ரொம்ப சிரமம். 2 புலவர் சேர்ந்தா பெரியார் சொன்னார்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும்னு, அந்த மாதிரி இருப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. எழுந்து போனோம்னா அந்த ஒரு சங்க இலக்கியம் பாடுவார், அந்த எழுந்து போனவர் மேல இவரு என்ன கேட்டா தமிழை வளர்க்கிறார் அப்படி. அது இவர் வந்து ஒரு நண்பர், ஒரு தோழர். நண்பருக்கும் தோழருக்கும் இங்க நிறைய அறிஞர்கள் இருக்கீங்க. எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன், தப்பா இருந்தா விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே யாரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணீங்க. என்ன நான் சாதாரணமாவே தப்பு பண்ணுவேன். அதனால வந்து அதை ஆடி கல்லூரியில விட்டுருங்க, சரிங்களா? அந்த மாதிரி அவர் வந்து நண்பர் கூடவே தோழர். அப்ப நண்பருக்கும் தோழருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே கொள்கையுடைய இருவர் பழகுவது தோழர்கள், வெவ்வேறு கொள்கையுடைய இருவர் பழகுவது நட்பு. ஆனா நம்மால் சாதாரணமா வாங்க தோழருமா, அவன் வட்டி குறைவனா இருப்பான், இவன் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு பதில் சொல்லி இருப்பான். வாங்க தோழர், அது தோழர் அல்ல. தோழமை என்பது அவர் நண்பரா இருந்து தோழரானவர். எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே கிடையாது. சில பேர் சொல்ற மாதிரி சொன்னா நான் ஒரு வந்தேரி, என்ன அப்படித்தானே சொல்றாங்க? ஆமா, நாங்க இப்ப கடலூர்ல இருந்து பாண்டி ராகவேந்திர நகருக்கு வந்தேரி இருக்கிறேன். அது எது ஒண்ணு சொல்லுங்க. என்ன இங்க வந்து உச்சபட்சமா சொல்றேன். அப்புறம் குளுமை ஆகலையா, கூலிங் ஆகல, இன்னும் கூட வேணும். அதானே தெரியுது. வேக்காடு நான் பேசுறேன், நம்ம தனியா பேசுவோம். அது மாதிரி நான் வந்து வேலூர்ல இருந்து வந்தேன். சிவாஜியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பெரியார் இயக்க மேடைகள்ல ஒரு அறிமுகம் கராரா இருப்பார். இந்த நட்புங்கிறதுக்கு மாத்திரம் வள்ளுவம் பாத்தீங்கன்னா ஒரு 4 அதிகாரத்துக்கு பக்கம் எழுதியிருக்காரு. நட்பு நட்பாராதல், தீ நட்பு, இதை பத்தி எல்லாம் குடா நட்பு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நண்பரா இருக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். பிளாட்டோ சொல்றாரு, நீங்க வாழ்நாள் பூரா தேர்ந்தாலும் ஒரு நண்பரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த நட்புங்கிறத எந்த உயரத்தில் வைக்கிறார் பாருங்க. அப்படிலாம் தேடி இருந்தா நட்பு கிடைக்காது. ஆனா அப்போ அந்த நட்புக்கு அவ்வளவு உயரம் கொடுக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பார்த்த நண்பர்கள்ல யாருக்கும் பிரச்சனை பண்ணாம இந்த போட்டு கொடுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்றது, ஒரு இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவித்தாருன்னு நான் அறிஞ்சு கேள்விப்படல. ஆனா எங்க 2 பேருக்கு சேர்த்து ஒருத்தர் தீங்கு பண்ணிட்டார் கூடாது, என் காதுக்கு வரல. ரொம்ப லேட்டா வந்தது. ஏதோ பணத்தை வாங்கிட்டு அவர் செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏமாட்டேன்னு சொல்லிட்டாரு கூடாது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் எங்க வீட்டு படியாத்துறத நிறுத்திட்டாங்க. அப்படிலாம் ஒரு நட்பு தேவையில்லை. இதுக்கே நான் இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன் நண்பர்கள்ட்ட. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என்னன்னா காலம் தந்த அனுபவம் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்புல முன்னெல்லாம் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட பெரிய பெரிய நட்பை இழந்திருக்கிறாங்க. முன்ன சின்ன சின்ன தப்புக்கு கோபம் வந்து பெரிய பெரிய நட்புகளை இழந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு காலம் கற்பித்த பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய தப்புகளை சகித்துக் கொண்டு சின்ன சின்ன அற்ப நட்புகளை காப்பாற்றிக் கொண்டு வர இப்போ இது காலம் நமக்கு தரக்கூடியது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களை நம்ம பிடித்துக் கொள்ளணும். இன்னொன்று, உலகம் போற போக்குல யாரும் நான் புகழேந்தி இழப்பை ஏற்றுக்கணும்னு சொன்னாரு. வைரமுத்து ஒரு தடவை சொன்னாரு, 7வது முறை தேசிய விருது வாங்குறாரு வைரமுத்து. அப்ப நிருபர்கள் போய் கேட்கிறாங்க அவர்கிட்ட, 7வது முறையா இந்த விருது வாங்கியிருக்காங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின் போது வைரமுத்து சொல்றாரு, சாதிச்சுட்டு சொல்றாரு பாருங்க, விருது மரணம்,
இது ரெண்டும் ஒரு நாள் பேசப்படும், ஒரு வாரம் நினைக்கப்படும், ஒரு மாதத்தில் மறக்கப்படும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்றார். நம்ம அந்த எழுத விட்டுருவோம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மரணத்தை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். ஆனா அந்த நேரம் அவர் சொன்னது எனக்கு சரியா இருந்தாலும் கூட இப்ப யோசிக்க மனித மனம் அதானே ஒரு விஷயத்தை யோசிக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது, மறக்கப்படுறது கிடையாது நண்பர்கள். அந்த எல்லா மரணம் நமக்கு தொடர்புடையவர்கள், நம்மோடு ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு அருண்மணி பேரு, ஒன்னாவதுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, இறந்துட்டான். ஒரு பழைய பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் வரும். எங்க வீட்டுல என் மனைவி கிட்ட அது ஒரு தடவை சொன்னா சும்மா இருப்பாங்க, 2 தடவை சொன்னா சும்மா இருப்பாங்க. அவன் எனக்கு தான் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃப்ரெண்டு. அதான் ஒரு பழைய பாட்டு, உன் ஃப்ரெண்டு அருண்மணி அதானே, கொஞ்சம் பாட்டு கேட்க விடுது அப்படின்னு. நமக்கு அந்த பாதிப்பு இருக்கும். எல்லாமே அப்படிதான். ஏதோ ஒரு தற்காப்பு கலை ஏதோ ஒன்று பழகிறீங்க, எங்கேயோ இருப்பாரு. எல்லாருமே வயதானவங்களா இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த இது ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு ரிஹர்சல் இருக்காரு, அங்கிருந்து போன் பண்றாரு, அழகு இது பாரு, இந்த மாதிரி இருக்கு, நம்ம பண்ணதை எப்படி பாரு, எப்படி பாரு அப்படின்னு. அப்போ யார் யாரோட எந்தெந்த தொடர்புகளில் இருந்தோமோ அந்தந்த தொடர்புகளுக்கு மரணம் என்பது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. சரிங்களா? பூராத்தையும் இன்னும் கேட்டா நான் என்ன பேசணும்னு கூட நான் எதுவும் பிளான் பண்ணிட்டே வரல. நான் சிவாஜியை பத்தி பேசுறதுக்கு நான் ஏன் பிளான் பண்ணணும்? அப்படி பிளான் பண்ணா சரி கிடையாது. ஏன்னா ஒரு தகுதியான நண்பர், இப்பெல்லாம் நண்பன் சொல்றதே ஒரு ஒரு சொல்லாடல் எதிரே படிச்சேன், ரொம்ப என்ன பாதிச்ச சொல்லாடல். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள், நண்பர்களை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள் சொல்லி படிச்சேன். எனக்கு அது ரொம்ப உள்ள கல்வெட்டு மாதிரி உள்ளால போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பயன்படுத்துறதுக்காகவே நட்புன்ற பேர்ல அறிவு சுரண்டல், பொருளாதார சுரண்டல், அந்தஸ்து சுரண்டல் எல்லாம் பண்றாங்க. சிவாஜியை நோக்கி ஒரு விரல் நீட்ட முடியாது. அவர் இப்படி ஒரு தப்பு பண்ணாரு, இப்படி பண்ணிட்டாரு. என்னை பொறுத்தவரை அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் சிவாஜி அவர் நான் ரொம்ப நேரம் பேசுவேன், அதனால நான் இந்த அளவில் நிறைய பேசுறேன், எனக்கு நிறுத்த வராது. அதனால அதுவும் சிவாஜி பற்றி பேசணும்னு வச்சுக்கலாம், நிறைய பேசுவேன். ஏன்னா எனக்கு முன்னால இருக்கிறவங்க பேசும்போது நான் என்ன நினைச்சிருப்பேன், என்னோட மனைவி பேசுறாரு நினைச்சிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் நினைக்க கூடாது. சிவாஜியினுடைய நினைவில் என்னோட எப்போதும் இருக்கும். இவ்வளவு தூரம் எங்க மனைவிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கும் அவங்க மகள் மாப்பிள்ளை என்ன எல்லாரும் இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்தேன். இவருக்கு கல்யாணத்துக்கு யாரு, அதாவது சிவாஜி மகளுடைய கல்யாணத்துக்கு வந்தேன். பாண்டிச்சேரி தெளிவாக வந்தாலே சரியான மண்டபத்துக்கு போறது பிரச்சனை. நான் என்ன பண்ணேன், அந்த 2 மண்டபம் பக்கத்து தெருல புக்கு கண்காட்சியெல்லாம் நடக்கும் ஒரு தெருவில், அதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்துல இவங்களுக்கு போல இது கவிதை எல்லாம் எழுதி பிரிண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க கூட எனக்கு தெரியாது. நானும் ஒரு நண்பரை போய் இந்த தெருவில் உட்காண்டோம். நாங்க என்னடா காணும், சந்திரன் காணும், அவரை காணும், இவரை காணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க ஒரு கட்சியார் வந்தாருங்க, கருப்பேட்டை பொண்ணு. வந்த உடனே என்ன பொண்ணை காணும் அப்படின்னு, சிவாஜி எங்க அப்படின்னு சொன்னோடனே, சிவாஜி இருக்கிறாரு போறாருன்ட்டு ஏதோ சொன்ன உடனே சரி இந்த கல்யாணம் தான் முடிவு பண்ணி உட்காண்டேன். அப்புறம் வந்தாரு, அவரு லேட்டா பொண்ணு வந்து அந்த பையனுக்கு அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சாப்பாடெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் பெரிய அதுக்கு மெயின் இது மாதிரி போய் அவருக்கு கருத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் திருக்குறள் புத்தகத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில சிவாஜி போன் பண்றாரு. நான் சிவாஜி கிட்ட சத்தம் போடுறேன், என்ன சிவாஜி கல்யாணத்துக்கு அவ்வளவு லேட்டா பொண்ணு இட்டு வரீங்க, நாங்கெல்லாம் திருப்பி கடலூர்லாம் போவானாம. என்னது வந்தீங்களா, பொண்ணு லேட்டாச்சா, 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு நான் அங்கதான் இருந்தேன், நீ எங்க இருந்தாரு. என் மேல இன்னொரு சந்தேகம் வேற இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம். மண்டபத்துக்கு வந்தானே வயலே எங்கேயா தங்கிட்டாங்க. அப்புறம் இல்ல சிவாஜி வந்த நானே, அவர் நம்பவே இல்லை. அப்புறம் நான் அந்த மண்டபத்தில் நல்ல வேலை என் கூட வந்து எங்க போனாலும் செல்ஃபி எடுத்து வருவார். அவர் சில பேருக்கு அது பழக்கம். அங்க போய் ஒரு 4-5 செல்ஃபி எடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட முடியாது வாங்கி இவங்களுக்கு அமிச்சேன். அப்புறம் அவருக்கு அப்பதான் கொஞ்சம் ஏதோ ஒரு இதுல போய் சொல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிருக்க மாட்டாரு, இதுல பொய் சொல்ல அந்த அளவுக்கு நினைச்சிருப்பாரு. உடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஞாபகம் இருக்கும். உடனே வீட்டுக்கு சார் பார்த்துட்டு வாழ்த்துட்டு அப்புறம் போனேன். அப்புறம் அந்த ஆளுக்கு போன் பண்ணேன், யாருக்கு அந்த முதல் கல்யாணம் போய் சாப்பிட்டு வந்தேன்ல, அவருக்கு அந்த மண்டபத்துல நம்பர் வாங்கி
இந்த மாதிரி ஐயா வந்தாங்க, உங்களதான் தெரியுமே, சாப்பிட்டு என்கிட்ட எல்லாம் பேசினீங்களே, நல்லா ரெஜிஸ்டர் ஆயிட்டோம் உங்களுக்கு. அதுக்கு பிற்பாடு அவரு என்ன விஷயம் இல்லைங்க, அது மாதிரி வந்தா பக்கத்து கல்யாணத்துக்கு போனோம், அவர்களெல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கட்டும், ஒரு 1000 ரூபாய் வந்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கொடுங்கன்னு கேட்கல. அவன் இது மாதிரியே நிறைய கல்யாணம் நடத்திருப்பான் பொழுது அந்தாள். அது பொண்ணு வீட்டுக்காரங்க தாங்க கேட்கணும் அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு எங்க போய் நான் ஒண்ணுமே சொல்லல, வாய்ப்பு இருந்தா பேசுங்க அப்படின்னு உடனே சொல்ல. இல்லைங்க உங்களுக்கு பிரெஞ்சு தான் தெரியும். இல்லைங்க நான் இங்கிலீஷ்ல தான் எழுதி கொடுத்துருக்கிறேன், இளம் பிறகுன்னு எழுதி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து பிரெஞ்சு தான் தெரியுங்க. இந்த 1000 ரூபாய்க்கு நான் பிரெஞ்சு கத்துக்க வந்து திருப்பி ஒரு கோரிக்கை பண்ணல எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்கு ஒரு தடவையாவது அவங்க சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா அவங்க சிரிச்சுட்டாங்க. பொருட்களை நேசிக்காதீர்கள், பயன்படுத்துங்கள். நண்பர்களை பயன்படுத்தாதீர்கள், நேசியுங்கள் என மிக அழகான வரிகளோடு இவர் துரை சிவாஜி அல்ல வீர சிவாஜி என எடுத்துரைத்த திரு வி அழகரசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. பல விருதுகளை அலங்கரித்தவர் சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தின் நிறுவனர் வில்லிசை வேந்தர் ஐயா பட்டாபிராமனின் நட்புக்குரியவர். பட்டாபிராமன் ஐயா அவர்களின் தங்களுடைய இறுதி காலம் வரையிலும் கடிதம் வாயிலாக நட்பை வளர்த்துக் கொண்ட பண்பாளர், தொல்புதியல் இதழின் முதன்மை காப்பாளர் திரு சி ராமநாதன் அவர்களை நட்புரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அழகரசன் ஐயா அவர்கள் எங்களுடைய முதலியார்பேட்டை வைஸ்மன் ஸ்கூல்ல பழங்காசிரியர் கண்காட்சி நடத்துவான். ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார்கள் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கிறது. அனைவரையும் வணங்கி அகமகிழ்கின்றேன். இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பெரு செல்வமும் நில்லா, புத்தேழ் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே வழித்துணையாகும், விழித்துணையாவது அதுவே வழித்துணையாகும். ஐயாவை பற்றி முதல்ல நம்ம புலவர் சே. ராசு அவர்கள் பல ஆண்டுகள் முன்னதாக புதுச்சேரி திராவிட மொழியியல் பண்பாட்டு மையம் வந்து இருந்தது. அந்த மையத்தின் துணையுடனும் கலை பண்பாட்டுத் துறையும் இணைந்து கல்வெட்டியல் பயிற்சி ஒன்று நடத்தினார். 10 நாட்கள் நடந்தது. அந்த பயிற்சியில் களப்பணிகள் ஒவ்வொரு நாள் நடந்தது. நம்ம வெள்ளியனூர் புலவர் கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன் அவர்களும் அதை கலந்து கொண்டார்கள். ஐயா அப்பொழுது புலவர் சே. ராசு அவர்கள் ஒரு நாள் எங்களுடன் வந்து அவர் பயிற்சி வகுப்பு நடத்தினார். அந்த பயிற்சியை நான் கலந்து கொண்டேன். அப்பொழுதுதான் எனக்கு நேரடியாக அவரை பார்த்தேன். அதற்கு பிறகு அவருடைய ஆய்வு கட்டுரைகளும் பல நூல்களில் பல இதழ்களில் படித்து அறிவிக்கிறேன். அந்த மட்டும் அவர்கள் எனக்கு அடுத்ததாக துரை சிவாஜி இந்த பண்டமண்டல மாணவியல் கழகத்தில் அவர் பொறுப்பு வருவதற்கு முன்னதாகவே அவரை நான் அறிவேன். ஆசிரியர் அவர்கள், அவருடைய துணைவியார் ஆசிரியர் அவர்கள் எங்களிடத்தில் பயிற்சிக்கு வருவார்கள். ஆசிரியர் பயிற்சி நடத்தும் ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன். ஒரு 5 ஆண்டுகள் எழுத்துறையில் பயிற்சியாளராக பயிற்றுனராக நான் இருந்தேன். அப்பொழுது காந்தி நகர் பள்ளியில் அந்த பயிற்சி நடக்கிறோம். அப்பொழுது அம்மையாரை கொண்டு வந்து விட்டுட்டு மீண்டும் அழைத்து போவதற்கு வருவார்கள். முன்னதாக வந்துடுவார். அப்போ நான் அவருக்கு உரையாடி கொண்டே இருந்தேன். பெரியார் சிந்தனையாளர், எப்பொழுது யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு நூலை அவர் அன்பளிப்பாக கொடுப்பார். சென்ற முறை கூட கூட்டத்தில் அனைவருக்கும் நூல் கொடுத்தார். இவ்வளவு சீக்கிரத்தில் அவர் நம்மளுக்கு பிரிவார் என்பது தெரிகிறது. அந்த பயிற்சி களப்பயிற்சி கூட எங்களுடன் வந்திருக்கிறார். அப்பொழுது
என் அருகில் அமர்ந்து பல செய்திகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அளவில் அவரை நான் நன்கு அறிகிறேன். பழகுவதற்கேற்ற பண்பாளர், திராவிட சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர். அவர் மறைவு நமக்கு பேரிழப்பு. அடுத்ததாக எங்கள் ஐயா புலவர் பட்டாபிராமன் அவர்கள். புதுச்சேரியில் அவர் பெயர் சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. மணி மனிதர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவரிடத்துல அவர் 31/5/32 பிறந்தவர். 20 வயதுல அவர் ஆசிரியர் பணிக்கு வந்தார். அவரிடத்துல பயின்ற மாணவர்கள் பல ஊர்களில் அவர் பணியாற்றினார். பாகூர் பக்கத்தில் பாகூரில் பணியாற்றினார். அதற்கு அடுத்தும் ஓய்வு பெறும்போதும் அங்கே பணியாற்றினார். ஜீவானந்த பள்ளியில் இருந்தார். அடுத்து வீரமாமுனியர் பள்ளியில் இருந்தார். வாவுசி பள்ளியில் இருந்தார். எனக்கு நான் வீரமாமுனியர் பள்ளியில் இருக்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் 1977. அதற்கு அங்கே என்னுடன் பணியாற்றினார். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றினாங்க. அதற்கு முன்னதாக எனக்கு பழக்கம் எப்படி என்றால், அவருடைய நண்பர் ஒருவர் அன்னியூர் அண்ணா சுவாமி கற்றுக் கொடுத்தார். என்னுடைய மகள் பேர் செந்தமிழ் செல்வி. இப்போ தமிழக அறிவியல் ஆசிரியர் இருக்கிறாங்க கலவை கல்லூரியில். அவங்களுக்கு இந்த முகர்சி கற்றுக் கொடுத்தார். முத்தமிழ் வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் பெண் புதுச்சேரியில் ஒரு பெண் முகர்சி வாசிப்பது என்னுடைய மகள் அவருடைய வாரிசாக. இன்னொரு மகளுக்கு கயல்வி, அவருக்கு மரபு கவிதை கற்றுக் கொடுத்தார். மரபு கவிதை எங்கள் குடும்ப நிகழ்ச்சி அத்தனையும் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. திருமணங்கள் மற்ற நிகழ்ச்சி எல்லாமே அவருடைய தலைமை நடைபெற்றது. அவர் புதுச்சேரியில தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு சான்றோர். பல நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த நூல் நான் திட்டம் பண்ணாமல் எழுத்து கொடுத்து உங்களால் முடியும், நீங்க திட்டம் பண்ணி கொடுங்க அப்படின்னு செப்பம் பண்ணி மொழி செப்பம் லாங்குவேஜ் எடிட்டராக இருந்து நான் பண்ணேன். அதில் நிறைய இதை பற்றி எழுதியிருக்காங்க ஐயா. அவர் சுறுசுறுப்பாளர். அவருக்கு சுறுசுறுப்பு யாருக்கும் இருக்காது. காலம் தவறாதவர். அவருடைய காலடி ஓசை கேட்டு கடிகாரங்கள் தம்மை சரி செய்து கொள்ளும் அந்த அளவு அவர் நேரத்தை தவறாதவர், காலத்தை தவறாதவர், காலத்தை போற்றியவர். காலம் அவரை போற்றும். நன்றி வணக்கம். புலவர் பட்டாபிராமன் அவர்களுடனான நட்பை நினைவலைகளாக எடுத்துக்கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக காவல் கண்காணிப்பாளர் ஐயா பட்டாபிராமனின் மாணக்கர் திரு வீர பாலகிருஷ்ணன் அவர்கள் புகழஞ்சலி உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். அழகாசு ஐயா சொல்றபடி எப்ப பேச்சு முடிக்கணும் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இந்த மூவருமே தெரியும். சில பேருக்கு 2 பேருக்கு தெரியும். எனக்கு ஜாக்பாட் மாதிரி 3 பேருக்கு தெரியும். உண்மையிலேயே இந்த விழாவை எடுத்திருக்கிற ராமர் குடும்பம். ராமர் குடும்பம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்ராமன், கோபிராமன், வெங்கட்ராமன் குடும்பம். அந்த ராமர் குடும்பத்துடைய நிகழ்வாக இருக்கக்கூடிய என் கணிதக நண்பர், தொல்லியலுடைய பெரிய வளர்ச்சிக்கு புதுவையில் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நண்பர் கோபிராமன் அவர்களே, ராகவேந்தர் முன்புலே வரும்பொழுது கோயிலை மட்டும் கட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே கோபத்தோடு தான் நான் திரும்பினேன். நான் கொஞ்சம் பகுத்தறிவாதி. அது பெருமையாக சொல்லி அழகாசு ஐயா இருக்கும்போது நான் சொல்லி விருப்பப்படுவேன். ஏன்னா பகுத்தறிவாதி எல்லாமே எல்லா திருமணமும் எப்படி நடக்கும்னு தெரியும். ஆனால் என்னுடைய திருமணம் எங்குமே நடக்கலை. நான் மட்டுமே நடத்தக்கூடிய திருமணம். என்னன்னா, என் திருமணத்தை நடத்தப்படும் பொழுது நான் கணவன் மனைவி சேர்ந்திருக்கணும், பெரியாருடைய கொள்கையை சார்ந்திருக்கணும்னு கேள்வி பார்த்தேன். புதுவிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. அவருக்கு சிறந்த தலைவராக இருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க சாமி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கப்படும் பொழுது எனக்கு அந்த சந்த அருகே ஐயா கொஞ்சம் உடல்நல சரியில்லாமல் போயிட்டு அவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அதனால அந்த குடும்பத்தை மட்டும்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு என்னுடைய திருமணம் என் தலைமையிலேயே என்னுடைய திருமணம் நடந்தது. எந்த தலைவரும் இல்லாமல். இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் திருமணம் அப்படி நடந்தது? இது வரைக்கும் நடக்க போறதும் இல்லை. இன்னொரு திருமணம் நடக்கணும் கொடுக்குறேன். ஏன்னா என் பையன் என் தலைமை நடக்கும். ஆனா என் திருமணம் என் தலைமையிலே நடந்தது. எங்க வீட்டுக்காரமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா நிகழ்ச்சிகளும் என் துணைவியாரோட அழிச்சு வருவேன். அழகரசு சிறந்த பேச்சாளர் ஐயா.
அவர் கிட்டத்தட்ட நான் ஒரு 30-40 மீட்டிங் நான் அவருடைய பேசியிருக்கேன். என்னன்னு காரில் உட்காந்து கேட்பேன். ஏன்னா நான் வந்து துறை சார்ந்து இருக்கும்போது நேரடியாக வந்து உட்காரணும். உங்களுக்கு தெரியும் கருத்து சட்டையும் காய் சட்டையும் ஒத்து வராது. ஆனா அந்த சமயத்துல நாங்க 2 பேருமே வந்து இந்த பேச்சை வந்து கேட்டிருக்கோம். அதுக்கு நேரம் கொடுத்துருக்கோம். நீங்க நேரம் கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் பேசலாமா இல்ல கொஞ்சம் முடிச்சுக்கலாமா? உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில வந்து போட்டிருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் அறிவன் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. அறிவியலுடைய உள்ள அவர் வந்திருக்காரு. அவர் தான் இந்த அருங்காட்சியகத்தை ஒருங்கிணைத்து ஒரு தனியார் அருங்காட்சியகத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படுத்தலும் மேல நாட்டுகள் எல்லாம் போய் வந்திருக்காரு. அதே மாதிரி இங்க பேசின ஐயா நாகராஜன் அவர்களும் வீரராக ஐயா எல்லாம் வந்து உண்மையிலே உங்களை கேள்விப்பட்டிருக்கிறபடி இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஐயா சொல்றபடி தொன்மத்தை கவனம் பண்ணணும், தொன்மத்தை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த தொன்மத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய நம்ம உழைக்கணும். ராசாயா பற்றி நான் படிக்கப்படும் போதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். காரணம் என்னன்னா எல்லாரும் இப்போ ஐயா சொன்னாங்களே விழுப்புரத்தில் ஐயா சொன்னாங்க. அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு ஐஏஎஸ் அவர் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா வழக்காற்றியல் ராசையா வந்து அந்த ஊர் வழக்காற்றியல் மட்டுமே எடுத்து சாதனை செஞ்சிருக்காரு. எல்லாமே சொன்னாங்க 200 புத்தகங்கள் 350 ஆய்வுகள். அது இல்லை, கிட்டத்தட்ட 40 கல்வெட்டு அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய ஒரு நாட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய செய்தி. அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த காலத்துல தகடூர்னா என்னன்னு தெரியாது. இப்பதான் தெரியும். இப்பனா இல்லை, நான் 14வது படிக்கும்போது தகடூர் ஏற்கனவே புத்தகம் படிச்சிருக்கிறேன். ஆனா இவருடைய ஆராய்ச்சிக்கு பிறகு தகடூர் படிக்கப்படும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அப்ப தர்மபுரி எல்லாம் போய் கிளாஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் இருந்தது. உண்மையிலே எவ்வளவு எளிமையா வாழ்ந்தான்னு சொன்னாங்க. அந்த எளிமையில இன்னொன்று தங்கராசன் சொல்ற அவர் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் சொல்றாரு. நான் வந்து என்னுடைய விழாவுக்காக நான் அவரை கூப்பிட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி துண்டு வச்சிருந்தேன். அவருக்கு மட்டும் ஒரு பட்டு பீதாம்பரம் மாதிரி ஒரு துண்டு போடலான்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாருக்கும் போட்ட மாதிரி அந்த துண்டு போடுவேன், அந்த துண்டு வேணான்னு சொல்லி. அது எனக்கு எப்படி கிடைக்கும்? இங்க வந்தவொடனே எனக்கு முதல் சீட்ல உட்கார்ந்து தான் நான் ஆசைப்படுவேன். அதே போல எனக்கு மட்டும்தான் முதல்ல எப்படி எல்லாரும் சேர்த்த விட எனக்கு அதிகமா செய்யணும்னு ஆசைப்படுவேன். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா அவர் வேணான்னு மறுக்கக்கூடிய அந்த தனிகளுக்கு வந்து ராசையாக சேர்ந்தது. அது உண்மையிலே உங்க 2 பேருமே உண்மையிலே நான் வந்து பெருமையா தரேன். ஏன்னா இது வந்து இந்த இடம் வந்து சரியில்லை, ராகவேந்திரா நகர் சரியில்லை. ஏன்னா இது போதுமானது இல்லை. உங்ககிட்ட நிறைய செய்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஐயாவுடைய கிட்ட இருந்து செய்தி அதிகமா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அழகரசு ஐயா பேச்ச வந்து கேட்க இனிமே இருந்துட்டு அவருக்கு இது வந்து போதுமான இடம் இல்லை. அதுக்காக ராகவேந்திர நகரை போற சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு நகர்னு பார்த்தாலும் அந்த ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் தான் ஆளை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ஜாதி ஒரு சமூக சார்ந்த ஒரு சாதி இருக்கும். அந்த கட்டமைப்புல உள்ள தலைவரை தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி உண்மையிலே ஒரு தொல்பொருளுக்காக மட்டும் 3 பேர் தமிழர்கள் அவங்க 3 பேருமே தமிழர்கள். அவங்களுக்கு இந்த ராகவேந்திர நகர் வந்து உங்களை ஒரு விழா எடுக்கிறத உண்மையிலே உங்க தலைவர் உள்ளிட்டாவே மறுபடியும் வணங்கி இது வந்து உண்மையிலே வந்து ஒரு தொல்லியல் ஆய்வுடைய கூட்டமாக தான் நடக்குது ஒழிய ஊழஞ்செலி மாதிரி நடக்கிற மாதிரி இல்லை. நிறைய செய்திகள் நான் இன்னைக்கு நிறைய சேகரித்து வச்சுட்டோம். அவங்க கிட்ட இருந்து நிறைய செய்தி அந்த செய்திகள் தந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். ஏன்னா அவரு தலையெடுக்கிறாரோ இல்லையோ, தலைவர் ஒப்புதல் ஏன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது, கூப்பிட்டு செய்யப்படுறதுன்னு கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல கூட்டம் கிடையாம ஏதோ செய்தி சொல்ல போறாங்க, அந்த செய்திக்காக வந்திருக்காங்கன்றத ராகவேந்திர நகர் முன்னெடுத்துக்கும் போது ராகவேந்திர நகருடைய நிர்வாகிகளை பாராட்டம் இருக்க முடியாது. உண்மையிலே ஐயா நம்ம சிவாஜி ஐயா பற்றி சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்து மேல கொலை வெறியில இருக்காங்க, குறிச்சிக்காங்க. காரணம் என்னன்னா அவர் வாழ்ந்த பொழுது இப்போ நான் எப்படி வாழணும்னு என் துணைவியாருக்கு தெரியும். காரணம்னா என்னுடைய கொள்கை எதை சார்ந்து இருக்குதோ அந்த கொள்கையை சார்ந்து இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரங்க எதிர்க்க வச்சுதான் பேசுறேன். நான் இப்போ பேரும் பின்னாலும் பேசுறாங்க. நான் எதை சார்ந்து இருக்கணும் அதை சார்ந்து அவங்க இருப்பாங்க. இப்ப தெரியும் தங்கராம ஐயாக்களும் தெரியும், கோபுராம ஐயாக்களும் தெரியும், அதை சார்ந்து இருக்கும். இப்போ கடைசியாக அவருக்கு ஒரு பட்டயம் போட்டு அவரை வந்து புதைச்சிங்கன்னா அவருடைய கொள்கை என்ன வருது, பெரியாருடைய எண்ணங்கள் என்ன வருது? கோச்சிக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன்னு கோச்சிக்காது. நீங்க அவங்க முதல்ல அவர் காசி கூட்டணும் போது தப்பு, கூட்டு போயிருக்க கூடாது. சும்மா நான் இப்போ உங்களே சொல்றேன். என்ன நான் சொல்றேன்னா எனக்கு கல்வெட்டு மேல ஒரு அலாதி இன்பம் உண்டு, பழமைக்குள்ள போகணுன்ற எண்ணம் உண்டு. நீங்க சாமி கும்பிடுறதோட சாமி கும்பிடாத ஆள் நாங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நாங்க இது வரைக்கும் 2000-3000 கோயிலுக்கு போயிருக்கோம்.
கோயிலுக்குள்ள போகும்போது எது எது வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது, கோவிலுக்குள்ள எது எது திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க பாக்குறதா போகும். நாங்க போகாம கோயில் பெரும்பாலும் கோயில் இல்லவே இல்லை, யாருமே போயிருக்க மாட்டேன். அவ்வளவு கோயில் நாங்க போயிருக்கோம். கோவில் என்பது வேற, வாழ்க்கை என்பது வேற, கொள்கை என்பது வேற. அந்த கொள்கையை கடைபிடிச்சோம் சிவாஜி. அழகரசன் ஐயா சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கொள்கையில எப்போதும் பின்வாங்க கூடாது, அவங்கள வந்து தொடவே கூடாது. எங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் எக்ஸாம்பிள் இருந்திருக்காரு, அவருக்கு அப்படித்தான் ஒரு பட்டை போட்டோம். அவருக்கு சாமியை கும்பிட்டது கிடையாது. நீங்க கடைசியில் ஒரு பட்டை போட்டு உங்களோட இழுப்பு இழுத்து தப்பு அது. இப்ப இன்னைக்கு நீங்க நடத்தப்படுற சிவாஜி ஐயாவுக்கு நடத்தப்படுற இந்த விழா, அவர் பெரியார் தொண்டர்ன்றதா தான் நானே வந்தேன். அது சாமி கும்பிட்றால வந்திருக்க மாட்டேன். அவருக்கு அதுக்கு நடத்தக்கூடாது. நீங்க நடத்துறது வந்து அது மிகப்பெரிய தவறு. நீங்க தயவுசெய்து கோச்சிக்காங்க. பெரியார் பெரியாரா இருக்கணும். அவர் பெரியார் தொண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அவர் சாமி கும்பிட்டாலும் ஏற்க மாட்டணும். எங்க ஐயா கூட எடுத்தவங்க பட்டாபுரம் ஐயா எடுத்தாங்க, அவர் மிகப்பெரிய பகுத்தறிவாதி. நிறைய பேர் அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாது. வீட்டுக்குள்ள எல்லா விசேஷங்கள் நடக்கும், அது ஒத்துப்போவோம். இதுல என்னன்னா நாங்க வந்து மாற்று கருத்து இல்லைன்னா நான் ஒத்துப்போக மாட்டோம். எங்க வீட்டுக்காரங்க என்ன தாண்டி ஒரு செயலை செய்ய மாட்டேன், என்னத்த அவங்கள தாண்டி நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன். அப்ப என்ன காரணம், அவர் தொடர்ந்து இருக்கிற அந்த பகுத்தறிவு கொள்கையில கோயில் இருக்கும் பொழுது கடைசி சாகும் போது அவர் வந்து ஜாதி பெற்றாளர் ஆயிடும். ஒருத்தவங்க கேட்டா அவர் கவுண்டரும் போடுவாங்க, இல்லை செட்டியாரும் போடுவாங்க. அது வரைக்கும் ஜாதி பார்க்க மாட்டாரு. அந்த குடும்பத்தாராக பிறகு போடுவாங்க, இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர். எதுக்கு அது வாழ்ந்த பொழுதே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்குமோ அந்த நல்ல வாழ்க்கையோட அந்த பேர் இருக்கும். இறந்த பிறகு அவர் பட்டை போடுறது இல்ல வந்து அவருடைய ஜாதியை உள்ளடக்கிறது, இது அது வந்து மிகப்பெரிய அறிவேணும். அதை செய்யவே கூடாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பலன் இல்லாம போயிடும். அந்த பலனெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். உண்மையிலே சிவாஜி மாதிரி ஆகலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த அளவுக்கு நான் வந்து அவர் வந்து பேசுறேன்னா கிட்டத்தட்ட 6 தடவை நான் சந்திச்சிருக்கேன். 3 தடவை என்னோட அலுவலகத்தில், 3 தடவை எங்க வீட்டிலே சந்திச்சிருக்கேன். அவரை உட்கார வச்சு உண்மையிலே ஒரு பெரியார் பிறந்தவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் வரும். அதை நான் இதுக்காக சொல்லணும். நீங்க நினைக்கிறபடி இன்னும் முக்கியமான செய்திங்க சொல்றேன். இந்த 3 பகுத்தறிவாதி உங்களுக்கு தெரியுமா? 3 பேருமே சாமி கும்பிட மாட்டாங்க. 3 பேருமே பகுத்தறிவாதி. 3 பேருமே தண்ணி அடிக்க மாட்டாங்க. எந்த கட்டப்படமும் இல்லை. அது சொல்ல முடியுமா யாரால? அதுக்காக தான் நான் வந்தேன். இதை உண்மை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வந்தேன். 3 பேருமே தண்ணி அடிக்க மாட்டாங்க, 3 பேருமே சாமி கும்பிட மாட்டாங்க. மிகச்சிறந்த பகுத்தறிவாதி. அதுக்கு இந்த விழா எடுத்த ராகவன் அவர் மறுபடியும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அவங்க தெரியாம தான் இந்த விழா எடுத்துட்டாங்க, தெரியாம தான் நம்மளையும் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசவும் தெரியாது. ஆனா மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டு வந்து இந்த விழா எடுத்திருக்காங்க. இது வந்து நேரங்களும் காலங்களும் இடமும் பத்தாது ஐயா, கோபுரம் ஐயா. அதனால தனித்தனியா விழாடு, தனித்தனியா விழாடு. அடிக்கடி எங்க ஐயா சொல்லுவாரு, பட்டாபுரம் ஐயா, அப்பப்போ பந்தயம் வைக்கிறோம். அந்த பந்தயத்தில் நானும் ஜெயிக்கலாம். என்னன்னா என் தலைமுறை எனக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு சொல்ல தெரியும். கவிஞர் சுரதத்தாக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்பப்போ 1000 2000 நான் வாங்கிக்குவேன். அவர்கள் இல்லாத நாட்கள்லாம் இப்போ ராமநாதையான்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து நான் என் மகன் தான் சொல்லுவார், எங்கள் மனைவியை வந்து மருமகள் தான் சொல்லுவார், என் பிள்ளைகளை வந்து தாத்தான் தான் சொல்லுவாங்க. எங்கள் பிள்ளைகள் அந்த அளவுக்கு வாழ்ந்துருவோம். உறவினர் கூட அப்படி வாழ்ந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களை வாழணும். அதனால நீங்க அடுத்த விழா எடுக்கும்போது தனித்தனியா இருக்கு. ஏன்னா இப்போ அழகாச்சாரிய மாதிரி பேசக்கூடிய நிறைய செய்திகள் இருக்கு. இப்போ நாகராஜாய மாதிரியும் அவங்கள மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள்ல இது 10வது இடம். அதிக நேரத்தை நானும் எடுத்துக்க கூடாது. என்னடா இருந்தாலும் வந்தா போலீஸ்காரன் சொல்றாங்க, நிறைய பேசுறாங்க நினைக்க கூடாது. நிறைய செய்திகள் இருக்கு. அந்த செய்திகளை நம்ம சேகரிக்கிற இடம் போதுமானதா இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஊழல் விழாவை எடுத்த கோவிந்தராம் ஐயாவுக்கும் ராகவேந்திரா இவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இவங்க ராகவேந்திரநாதனுக்கு யாருன்னே தெரியாது, பழக்கம் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க முன்னின்று இதை எடுத்திருக்காங்கன்னா நான் வந்து அவங்களுடைய குடும்பத்தின் சார்ப நன்றி கலந்த அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருவர் இலக்கிய அறிஞர், ஒருவர் நாடகியல் அறிஞர், ஒருவர் தமிழறிஞர், 3 பேருக்குமே சேர்த்து ஒரு விழா எடுத்தது சாலப்போகுங்க. எல்லோரும்
பெரும் சாதனைகள் புரிஞ்சவர்களுக்கு நடுகள் நட்டு அந்த காலத்தில் கூட்டு நடத்துவார்கள். அம்மாதிரியான ஒரு நிகழ்வை இங்கு நடத்தியிருக்கார்கள். தொண்டைமண்டல் நாணய தொழிற்புதைகளுக்கு சிறப்புதவி வந்து வெளியிட்டிருக்கார்கள். முழுக்க கல்வெட்டு ஆய்வாளர் ராசு அவர்கள் திரும்பி தான் பேசப்படுகிறது. அவர் எழுதிய அந்த காலத்தில் எழுதிய நூல்கள், ஆசிரியர் பேட்டி கண்ட விவரம், பல பேட்டிகள் என்னென்ன எல்லாத்தையும் அவருடைய ஆய்வுகளை எல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கார்கள். அவர் அந்த இதெல்லாம் நடுகள் நட்டு எப்படி இன்னைக்கு புகழ் பெற்று இருக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு புகழை சேர்ப்பதற்காக நமது தொண்டைமண்டல் நாணயம் தொல்புதைகள் சிறப்பு வெளியிட்டு புகழ் சேர்த்திருக்கார்கள் நம்ம கோபிராமன் அவர்கள். அவருக்கு நன்றிகள். எனக்கும் ராசு ஐயா அவர்களுக்கும் ஒரு சின்ன தான் பழக்கம். நான் முனைவர் பட்ட ஆய்வுக்காக தஞ்சாவூர் செல்லும் போது ஆரோக்கியநாதன் சார் தான் அவருக்கு வழிகாட்டி அனுப்பினார். அவர் போய் சந்திக்கிறார். உங்களுக்கு நீங்கள் விரும்பிய தொல்லியலே இடம் கிடைக்குன்னு சொன்னார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவரை சந்திக்கவே முடியல. அதனால் நான் வேலுத்துறையில் அந்த முனைவர் பட்டம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கான அதுக்கு பிறகு அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சியை சொன்னதுக்கு பரவாயில்ல, முனைவர் பட்டம் பெற்று தான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் இது இந்த துறையில் இல்லாதவர்கள் தான் இன்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவைதுமே சாயுங்கள் என்று அப்போது பக்கத்தில் இருந்த துறை சுந்தரம் அவரும் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் அவருடைய மேற்கோள் காட்டி கேட்டினார். இவர் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆனவர், ஆனாலும் கல்வெட்டு சாதித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு எந்த உதவி வேணுமோ கேளுங்கள் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த வகையில் எனக்கு பெரும் நண்பராக வழிகாட்டியாக இருந்த கல்வெட்டுக்கு இந்த 3 பேருக்கும் இங்கே விழா எடுத்தது ரொம்ப நன்றி. வீரமுருகையா அவர்களை வருகிறவார்கள் என்று வரவேற்கிறேன். அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். இது ஒரு நினைவஞ்சலி கூட்டம். அது அவர்களுடைய நினைவை போற்றி அதில் என்ன நாம் கொள்ள வேண்டும், எதை குறைகளை இங்கு கூறக்கூடாது, ஆனால் நிறைவுகளை மிக்க கொள்ள வேண்டும் என்று ஒன்று சொல்லுகிறோம். தக்கார் தகவல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அவர் எச்சத்தார் காணப்படும் அது மாதிரி அவருடைய எச்சத்தார், அவருடைய எச்சத்தை இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆக தோன்று புகழ் தோன்றுக அகிலா தோன்றுக தோன்றாமை நன்று. ஆக பிறந்து வளர்ந்தா பேர் எடுக்கணும். இல்லைன்னா நீ பேர் எடுக்காம சாதாரணமாக சேர்த்து மறுத்து போயிடும். அப்போ பேர் எடுக்கிற மாதிரி வாழணும் அப்படின்றது தான் சொல்றது. அதனால பேர் எடுத்தவர்கள்ல அவங்க 3 பேர். இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிறவங்கள பல பேரும் எல்லோரும் ஈரோட்டு பாதையில போறவங்க. ஏன்னா அது கொங்கு நாடு, ஈரோடு தலைநகரம். ஈரோடு தான் கொங்கு நாட்டுக்கு தலைநகரம். ஏன் ஈரோடுன்னு பேர் வந்ததுன்னாக்கா 2 ஓடைக்கு நடுவில் இருக்கிற நாடு. பவானி ஓடையும் இன்னொரு மணிமுத்தாறு அமராவதி, அதுக்கு நடுவில் ஓடுறதுனால ஈருன்றது 2, அதுக்கு நடுவில் ஓடுற ஓடை ஓடை ஈரோடு. ஆக அந்த பெயர் காரணமாக அது வந்ததுனால அங்க இருக்கிற அந்த ஈரோட்டில இருந்து வர அறிஞர்கள்லாம் பகுத்தறிவாளர்களா இருக்கிறாங்க. அவர்களை பின்பற்றி தான் தமிழ்நாடு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற கூட்டணி கூட பெரியார் வழியில் போவதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் என்று அது சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஈரோட்டு பாதை தான் இந்த ராகவேந்திரா நகருக்கும் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த
ராகவேந்திரா நகர் சங்கத்திற்கு ஒரு நன்றி. இந்த அமைப்பினுடைய கோபிராமன் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் கூறினார்கள், நான் இங்கு சபாபதியாக இருக்கின்றேன். யாருடைய சபாபதி என்றால் தெரிகின்றதா? இல்லை, ராமலிங்க சுவாமிகளுடைய அண்ணன் சபாபதி. அவர் தான் காலட்சேபம்லாம் செய்வார், வெளியில போய் எல்லாம். அவர் உடம்பு சரியில்லாம போட்டு இவர் ஒரு நாள் போய் அனுப்ப சொன்னாங்க. இவர் போய் 2 வரி மட்டும் பேசிட்டு வா, 2 வரி சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க இல்லையா. இவரு 2 மணி நேரம் பேசிட்டு வந்தார். அதன் பிறகு கூப்பிட்டவங்கெல்லாம் அவங்க அண்ணனை விட்டுட்டாங்க, தம்பியை தான் கூப்பிட்டாங்க. அத போல அவருக்கு நான் அண்ணனா இருந்தாலும் அவருடைய சிறப்பு காரணமாக என்னுடைய துறையில நான் வந்து பேர் எடுக்கல. என்ன யாருக்கும் தெரியாது, ஆனா அவரு எல்லாருக்கும் தெரியும். அவர் பழகாத எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கத்துக்காக எல்லாருக்கிட்டையும் போய் இந்த தொண்டமண்டல மாணவர்கள் கழகத்துக்காக செய்திருந்தாரு. ஆனா ஒவ்வொரு இதழிலும் டிராஃப்ட்ல இருந்து ப்ரூவ் பண்ண பிறகு வந்து முதல் கொடுத்து அதுக்கு ஒப்பீனியன் கேட்டு கரெக்ஷன் பண்ணி திருத்திக்கிட்டே இருப்போம். அப்போ அதை போல அது பின்னால் இருந்து செய்திருக்கிறோம். சொல்ல வர்றதுன்னா 3 பேர்ல ராசையா அவர்களுடைய ஆராய்ச்சியில அவர் பேட்டி கண்டதில் அவர் சொல்றது, அவர் கடுமையா உழைத்தது எதுக்காக ஒரு கேள்வி அவருக்கு நேர்காணல் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் 24 வருடங்கள் உழைத்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதினேன், ஒரு நூலை எழுதினேன். அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய சாதனை என்று கருதுகிறேன். புகழஞ்சலியை செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். அருளி என்பவர் பெருஞ்சித்தினாருடைய மருமகன். அவர் அவருடைய பேரன் தான் அறிவர். பெருஞ்சித்தினாருடைய பேரன். அப்புறம் வந்து மருமகன் மிக எளிமையாக மிக அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற எனக்கு பேச வாய்ப்பளித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த 3 பேரையும் அடிப்படையில் ஒரு 2-3 முறை பார்த்தவன் என்பதை தவிர வேறு ஒரு செய்தியும் எனக்கு இவர்களை பற்றி ஆழமாக தெரியாது. அடிப்படையில் இவர்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறார்கள், மக்களுக்கு பயனான பணிகளை செய்யக்கூடியதற்காக வாழ்ந்திருக்கிறார்கள். மார்க்ஸ் தன்னுடைய செய்திகளில் ஒன்றை சொல்லுவான், மாந்தன் பயனின்றி இறக்கக்கூடாது என்று. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற ஒரு செய்தியை திருக்குறளிலிருந்து எடுத்து காட்டினார். எச்சம் என்பது என்ன என்றால், அடிப்படையில் நான் அருங்காட்சியகவியல் துறையில் மிக போராட்டமான வாழ்க்கையோடு நான் இந்த துறையில் இருக்கின்றேன். எச்சம் என்பது ரிமைன்ஸ் அண்ட் ரெலிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுகிறது. எதையெல்லாம் இந்த மக்கள் பயனற்றது தேவையற்றது என்று ஒதுக்கி விடுகிறார்களோ அதையெல்லாம் பின்வரும் காலங்களில் ஆய்வு செய்து இது பயன்படக்கூடியது, எதிர்காலத்தில் இது அரிய பொருளாக கருதப்படக்கூடியது அல்லது அரிய பொருள் என்று எடுத்து வைக்கப்படக்கூடியது. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் தொகுக்கக்கூடியவன் என்ற முறையில் these are the persons of museum kinds என்று சொல்லலாம். இவர்கள் அருங்காட்சியக பொருட்கள், நாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய அறிஞர் பெருமக்கள். இந்த கடைசியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஐயாவை நான் ஒரே ஒரு கருத்தரங்கத்தில் தொல்லியல் இந்த நாணயவியல் கழகம் நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் ஒரே முறைதான் பார்த்திருக்கிறேன். மிக அன்புக்குரியவர். அவர் பகுத்தறிவாதி, அவருடைய கொள்கை கோட்பாட்டாளர் என்பதை தாண்டி மிக அன்பாக பழகக்கூடியவர். இதுதான் அடிப்படையில் பகுத்தறிவாளர்களுக்குள்ள தன்மை என்றே நான் கருதுகிறேன். எல்லாரிடமும் பழகக்கூடிய, அன்பாக பழகக்கூடிய, எந்த வகையான வேற்றுமை உணர்வும் இல்லாமல் பழகக்கூடிய நிலை எதுவோ அது மாந்தத்தினுடைய மனிதத்தினுடைய நிலையாக, ஹியூமனிட்டியினுடைய அடிப்படையாக இருக்கிறது.
அந்த அடிப்படையை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னை பகுத்தறிவாளர்கள் என்று தன்னை ஒரு குறியீட்டு சொல்லாக சொல்லாமல் பொதுவாக மாந்தம் என்ற சொல்லிலேயே சொல்லிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இந்த இறுதியில் உள்ள ஐயாவை நான் குறித்து பேச கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு புகழை செலுத்துவது என்பதெல்லாம் என்னுடைய நோக்கமாக நான் கொண்டு வரவில்லை. இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஐயா ஒரு 2-3 கூட்டங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். பெரிய அளவில் நான் புதுச்சேரி உள்ளவர்களோடு பெரிய அளவில் பேசுவதையே குறைத்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு சிறிய வட்டம் இருக்கிறது, குழுக்கள் இருக்கிறது, அவரவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது, அவரவர்களுக்கு ஒரு போராட்ட முறைகள் இருக்கின்றது, பல வகையான சிக்கல்களும் இருக்கிறது. எனவே நான் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் உள்ள ஆட்களோடு பேசுவதையே மிகவும் குறைத்துக் கொள்கிறேன். இது வெளிப்படையாகவே சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்களால் என்னுடைய நிலைப்பாடுகளுக்கு எந்த ஒரு மேல்நிலையான அறிவு பெருமூட்டமும் எனக்கு கிடைப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் அடிப்படையில் பழம்பொருட்களை சேர்ப்பவனாக அருங்காட்சியகவியலாளராக பேசப்படுகிறேன் ஒழிய பொதுவாக மக்கள் சேர்க்கக்கூடிய பழம்பொருட்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள பழம்பொருட்கள் சேர்ப்பவர்களுக்கும் எனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. கல்வெட்டுகளையோ ஓலைச்சுவடிகளையோ செப்பேடுகளையோ தமிழர்கள் சேர்க்கக்கூடிய பழம்பொருட்களையோ நான் சேர்ப்பவனாக இல்லை. ஏனெனில் அதில் பல வகையான அரசியல் இருக்கிறது, பொறாமை உணர்ச்சிகள் இருக்கிறது, பல வகையான கோட்பாடுகளிலே பல வகையான மாறுபாடுகள் இருக்கிறது. நான் இங்கு வந்து பேச வருவதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கூட்டத்தின் வழி நான் என்ன தெளிவு பெறுகிறேன், நான் என்ன படித்துக் கொள்கிறேன் என்ற அடிப்படையை மட்டும்தான் முதல்நிலைப்படுத்தி ஒரு கூட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். நான் என்ன இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் படித்துக் கொண்டேன். பிறர் கேட்கிறார்கள், அவர்கள் ஆசையோடு கேட்கிறார்கள், கேள்வி கேட்டு அறிவு பெறுகிறார்கள் என்பது தனி, அது அவர்களுடைய கடமை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் வழி நான் என்ன படித்துக் கொண்டேன், நான் இரவு திருக்குறள் கண்காட்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்திவிட்டு இரவு பயணப்பட்டு காலையில் வந்து சேர்ந்தேன். நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்காக சில குறிப்புகளை மனதில் எண்ணி வைத்ததை குறித்துக் கொண்டு மேலும் என்னவெல்லாம் பேசலாம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் 10 நிமிடத்துக்கு மேல் நான் பேச மாட்டேன் என்றும் ஐயா அவர்களிடம் முன்பே சொல்லிவிட்டேன். ஒரு செய்தி மட்டும், இந்த மேல் உள்ள ஐயா ராஸ் ஐயா அவர்கள், நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2-3 முறைகள் அவரை பார்த்திருக்கிறேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என் தந்தையார் பணி செய்தார், என்னுடைய தாத்தா இப்படிப்பட்டவர். இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி நமக்கென்று ஒரு தனி பாதையை, நமக்கென்று தனி வழியை நாம் உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய நிலையை தான் நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அவருடைய சந்திப்பு 2-3 சந்திப்புகளிலும் நான் அவரை சந்தித்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாய் சுப்பிரமணியம் நூலகத்தில் தான். இந்த 3 முறை சந்திக்கும் பொழுதும் அவரிடம் சில வினாக்களை தொடுத்தும் அவரிடம் சில அறிவு நிலைகளில் அறிவுரை பெற்றும் வந்தவன் என்ற நிலையில் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக அருமையான ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை. அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், மிகச்சிறந்த அறிஞராக இருந்திருக்கிறார் என்பதை தாண்டி அவருடைய தொடக்க காலத்தில் அவரும் ஒரு அருங்காட்சியகம் நடத்தியிருக்கிறார். கலைமகள் பள்ளி என்ற ஒரு பள்ளியில், இன்னும் ஈரோட்டில் அந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த பள்ளியில் அருங்காட்சியகம் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் ஈரோட்டில் அரசு அருங்காட்சியகம் ஒன்று அமைக்க பெற்றிருக்கிறது. அதற்குரிய சிறப்புகள் என்று கல்வெட்டியல் துறையில் நாட்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், தொல்லியல் துறையினுடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஏராளமான செய்திகளை முன்னிறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். பூங்குன்றன் ஐயா போன்ற தொல்லியல் அறிஞர்கள் எல்லாம் அவரை வியந்து பேசுகிறார்கள். ஒரு 2 செய்தி அவரை பற்றி பூங்குன்றன் ஐயா குறிப்பிட்டு பேசிய செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவரை 2 அறிஞர் பெருமக்களோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒன்று அல்புர்னி, மற்றொருவர் ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த 2 பேரும் ராஸ் ஐயா அவர்களுக்கு இணையானவராக தொல்லியல் அறிஞர் பூங்குன்றன் ஐயா பேசுகிறார்கள். என்ன அடிப்படை என்றால், அல்புர்னி ஒரு மிகச்சிறந்த அரபு அறிஞன், அரபு நாட்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவன் ஏராளமான செய்திகளை செய்திருக்கிறான். எங்களுடைய அருங்காட்சியக பார்வையில் நாம் எடுத்துக்கொண்டு படித்த ஒரு செய்தி, ஒரு ஆல்மனாக் என்பது என்சைக்ளோபீடியா. பாரதி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் எங்கு பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும், இந்த இடத்தில் சூழ்களை வாணர் என்ற ஒரு சொல்லை பாரதி என்சைக்ளோபீடிஸ்ட் என்ற சொல்லிற்கு தமிழ் சொல்லாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்.
சைக்கிள் என்பது வட்டம், என்சைக்கிள் என்பது வட்டத்தை சுற்றி, என்சைக்ளோபீடியா என்பது அந்த வட்டத்தை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கண்டுணர்ந்து அதை தொகுத்து அளிப்பவன் இருக்கின்றானே அவனுக்கு பெயர் என்சைக்ளோபீடிஸ்ட் என்று பெயர். அப்படி கொடுக்கப்படுகின்ற செய்தி என்சைக்ளோபீடியா என்று பெயர். இப்படிப்பட்டவர்களுக்கு சூழ்கலைவாணன் என்ற ஒரு சொல்லை பாரதி உருவாக்கி தருகிறான். தோற்ற நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் அவள் எங்கு பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகிறான். இந்த இடத்தில் இப்படியெல்லாம் நடந்தது, இப்படி தொன்மையுடையது, பழமையுடையது என்ற செய்தியை தொகுத்து கூற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூழ்கலைவாணர்கள், என்சைக்ளோபீடிஸ்ட் என்று சொல்வார். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம், ஒரு தொகுத்தளிக்கக்கூடிய நிலையெல்லாம் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் தான் அரிதிலும் அரிதாக உருவாக்கக்கூடும். அதில் அல்புர்னி நம் இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில், ஒரு பரந்த இந்தியாவில், இந்தியாவை அடுத்து இருக்கக்கூடிய ஜாவா, சுமத்ரா, இந்தோனேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் இருந்த மூலிகை பொருட்களை பற்றியான ஒரு ஆல்மனாக் செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் அரபு நாடுகளில் பல வகையான நோய்கள் ஏற்பட்டதற்காக அவர்கள் மருந்து பொருட்களுக்காக இந்தியாவிற்கு கடல் வழியாக பாதைகளை அமைத்துக் கொண்டு தேடி வந்திருக்கிறார்கள். அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன் தேடி வந்த வாஸ்கோ ட காமா போன்றவர்களுக்கு முன்பாக அரபு வணிகர்கள் இந்தியாவோடு நெருக்கமான தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். அந்த அரபு வணிகர்கள் இந்தியாவில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று வணிகப்படுத்தி இருக்கிறார்கள். கிரேக்க ரோமானிய நாடுகளுக்கு முன்பாகவே அரபு நாடுகளிலிருந்து வணிகர்கள் அந்த நாடுகளுக்கே விற்பனை செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து பொருட்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பயணப்பட்டு வந்த இந்தியா என்பது ஒரு பரந்த இந்தியா. இப்பொழுது பேசப்படக்கூடிய லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜாவா, சுமத்ராவையும் இந்தியாவால்தான் அவர்கள் கருதினார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. சோழர்களுடைய ஆட்சியில் அந்த பரப்பெல்லாம் நம்முடைய நிலமாக இருந்தது. சரி, இந்த அல்புர்னியோடு இவர் ஒப்பிட்டு கூறுவதற்கான அடிப்படை காரணமாக அவர் ஒன்றை சொல்கிறார். அல்புர்னியும் அவருடைய நண்பர் ஒருவரும் இருக்கிறார்கள். அந்த நண்பருக்கு பெரிய அளவில் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நோயில் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நண்பர் அல்புர்னியை பார்க்க விரும்புகிறார். அல்புர்னி போகிறார். அல்புர்னி அருகில் சென்றவுடன், ஒரு ஆய்வு செய்து கொண்டிருந்தீர்களே, அந்த ஆய்வு என்னவாயிற்று என்று அந்த நண்பர் கேட்கிறார். இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அந்த நண்பர். அப்பொழுது அல்புர்னி சொல்லுகிறார், நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள், இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம், அந்த செய்தி எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார். பிறகு அந்த நண்பர் சொல்கிறார், அதற்காகத்தான் உங்களை பார்க்க விரும்பினேன் என்று சொல்கிறார். அல்புர்னி அவரிடம் அந்த ஆய்வை பற்றி விளக்கி சொல்லுகிறார். இவர் கண்டு வந்த பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரிகிறது. இந்த செய்தி, ஒரு அறிவு நாட்டமுடையவன் எப்படி இருப்பான் என்ற செய்தியை அவர் நண்பரிடத்தில் நாம காணலாம். ஆனால் அறிவு நாட்டமுடையவனுக்கு, ஒரு அறிவு விருப்பமுடையவனுக்கு அறிவை எப்படி தேடி கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை ராசையா அவர்கள் பெற்றிருந்தார் என்ற நிலைப்பாட்டில் குமுனன் ஐயா அவர்கள் விளக்குகிறார். இன்னொருவரை குறிப்பிடுகிறார். அவர் ஸ்டீபன் ஹாக்கிங், உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஐன்ஸ்டீனுக்கு பிறகு உலகம் போற்றிய ஒரு அறிவியல் அறிஞர். உடல் முழுமையாக நோய்வாய்ப்பட்டு கிடந்த நிலையிலும் அவருடைய அறிவியல் கருத்துக்கள் உலகம் முழுக்க பேசப்பட்டது. இவர்கள் 2 பேரையும் குறித்து ராசையா அவர்களை சொல்லுகிறார். அப்படியே அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாந்தர்களை நாம் பார்ப்பது மிக 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 அரிய செய்தியாக இருக்கிறது. திருக்குறளில் ஒரு குறள் இருக்கிறது, நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நிலையாமை பற்றி ஏராளமான தமிழ் இலக்கிய நூல்கள் சொல்லி இருக்கின்றன. நாம் இன்று என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று இல்லை. பின்வரும் காலங்களில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிகப்பெரிய நிலையில் மக்கள் ஆய்வு செய்வார்கள். அதற்கான ஒரு அடிப்படையான செய்தியாகத்தான் இந்த நிலையாமையை நாம் அடிக்கடி எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏராளமான செய்திகள் தமிழில் இருக்கின்றன. ஒரு நாலடியாரனுடைய பாடலில், அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் கரும்புந்த போது போல் போகும் உடம்பு என்று சொல்கிறார். அரும்பெறல், இந்த உடம்பு நமக்கு கிடைத்து விட்டதே, இந்த உடம்பு மிக பயனளிக்கக்கூடிய உடம்பு. இந்த பயனான உடம்பை எப்படியாவது பயன்படுத்தி விட்டு சாக வேண்டும். மார்க்ஸ் சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டன. ஆனால் நாம் மார்க்ஸை அரசியல் படுத்தி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது நான் சொல்ல வந்த திருக்குறள், உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. பெரிய அறிவு பெருமக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நிறைய உங்களுக்கு செய்திகள் தெரியும். ஆனால் சிலவற்றை மட்டும் சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே,
உடம்பொடு உயிரிடை நட்பு. இந்த குறள் என்ன பொருளை சொல்கிறது என்றால், முட்டை இருக்கிறது, முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பொரித்து வெளிவருகிறது. இதற்கு ஏற்படுகின்ற ஒரு செயல்பாடு, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது. இந்த உயிர் ஒரு நாள் பிரிந்து போய்விடும். எப்படி அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையை பற்றி கவலைப்படாமல் போய்விடுகிறதோ, அதை போல இந்த உடலை பற்றி கவலைப்படாமல் உயிர் ஒரு நாள் பிரிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரிவதற்குள் அந்த அரபி பழமொழியை ஒன்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார்கள். உழைப்பு வாழ்வின் செயல், உறக்கம் இறப்பின் செயல். இது திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக உழைப்பு வாழ்வின் செயல். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்மையாக உழைக்கிறோமா? நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக உழைப்பது உழைப்பு அல்ல. இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக எவன் உண்மையாக உழைக்கிறானோ அந்த உழைப்பு தான் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லப்படும். ராசையா அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்பதால் நான் ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நேற்று ஒரு குழுவாக நாங்கள் தொல்லைப்பட்டு வந்து சேர்ந்தோம். எதற்காக சொல்கின்றேன் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பின்னால் வருபவர்கள் கட்டாயம் எண்ணி ஆய்வு செய்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ராசையா அவர்கள் திகழ்கிறார். இப்பொழுது நான் படித்து வந்த செய்தி, எழுத்து என்று ஒரு சொல்லிருக்கிறார். மிகப்பெரிய ஆய்வாளர்கள், வீரராகவன் ஐயா போன்ற கல்வெட்டு அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எழுத்து என்று ஒரு சொல்லிருக்கிறார். இந்த எழுத்தினுடைய பொருள் என்ன? எழுத்து என்பதனுடைய பொருள் என்ன? லெட்டர் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்கின்றான். லெட்டர் என்று பிரான்சில் இருக்கிறது. இந்த சொல் எப்படி உருவாகி இருக்கும்? இது பற்றியான ஆய்வு நிலைகளில் எல்லாம் நான் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது தொடர்பாக பல அருங்காட்சியகங்களிலும் பன்னாட்டு அருங்காட்சியகங்களிலும் தேடிக் கொண்டிருக்கிறோம். எழுத்து என்பது நமக்கு கிடைத்த சான்றுகளின் படி தமிழ்தான் மிகப்பெரிய கல்வெட்டு தொகுப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக இந்தியாவில் இருக்கிறது. நான் அதற்கு முன்பு பேசப்பட்ட கல்வெட்டுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன். எகிப்தியர்களுடைய ஹெரோகிளிப்ஸ் பற்றி படிப்பதற்கு இந்தியாவில் மிக குறுகிய ஆட்களே இருக்கிறார்கள். அந்த ஹெரோகிளிப்ஸுக்கும் தமிழுக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்திருக்கிறதா? அதாவது எகிப்திகள் பயன்படுத்திய எழுத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருந்திருக்கிறதா? சுமேரியர்களுக்கும் நமக்கும் எழுத்துக்கள் வழி தொடர்பு இருந்திருக்கிறதா? சில அடிப்படையான நூல்களை படித்துவிட்டு எழுதக்கூடிய நிலைகள் தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கிறது. ஆழமாக அறிவியல் படி இப்படித்தான் நடந்தது என்று சொல்வதற்கான நிலைப்பாடுகள் எல்லாம் இல்லை. எழுத்து என்பது எழும்பக்கூடிய, அதாவது எம்போஸ்ட் லெட்டர்ஸை குறித்த ஒரு சொல்லா அல்லது இழுத்து எழுதுவதனால் ஏற்பட்ட சொல்லா என்பதை ஆய்வுப்படி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதில் 1858 ஜேம்ஸ் பிரின்சப் என்ற ஒருவன், அவன் ஒரு ஆய்வாளனாக இங்கு இருக்கிறான். அவன் தான் பிராமி என்ற ஒரு சொல்லை அசோகனுடைய எழுத்துக்களை கண்டு சொன்னான். இந்த பிராமி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருள் எல்லாம் நாம் ஆழமாக எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. தொடக்கம் முதல் என்று பொருள். பெரும்பாலும் இந்தியாவில் நான் இந்திய அரசு நிலைகளை எல்லாம் பேசுவதற்கான சூழல் இல்லை. நான் அரசியல் தவிர்த்து பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இந்திய அரசோடு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. ஆனால் முரண்பாடுகள் நிறைய இருக்கின்றன. இதில் பிராமி என்ற சொல் முதல் ஃபர்ஸ்ட் பிரைம் என்று ஒரு சொல்லை உணர்த்துகிறது. இது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல் என்று சொல்கிறார்கள். இந்த பிராமி என்பதை பெரும்பாலான கலைச்சொற்கள் இந்தியாவில் கலைச்சொற்களால் உருவாக்கப் பெறும் பொழுது அது வடமொழியில் தான் வைக்கப்பெறுகிறது. அதற்கு மக்கள் பல வகையான எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படி இவன் கண்டுபிடித்த முதல் எழுத்து, இப்படி எழுத்துக்கள் இருக்கின்றனவே, இதற்கு என்ன சொல்லலாம் என்றவுடன் பலர் அவனுக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடும். இல்லை என்றால் ஆங்கிலேயனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, வடமொழி தெரியாது, பிராமி என்று அவன் சொன்னான். முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து. அப்பொழுது நம்முடைய எழுத்து தொன்மையானது என்று ஒரு கட்டம் இருந்தால் அதற்கு தமிழ் பிராமி என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் முதலில் தமிழி என்று சொன்னாலே போதுமானது. இது எது முதலானது, எது பிந்தியது என்பதையெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடிய முழு தெளிவுபடுத்தப்பட்ட ஆய்வுகள் மெய்ப்பிக்கும். நாம் இங்கு எண்ணுவது எழுத்து என்பது இழுத்து செய்வதா அல்லது எழும்பி உள்ள எழுத்துக்களை சொன்ன முதல் சொல்லா? தமிழர்கள் எப்படி அந்த சொல்லை உருவாக்கி இருப்பார்கள்? எம்போஸ்ட் ஆர் என்கிரேவ்ட், எந்த வடிவத்தை அவர்கள் எழுத்து என்று சொல்லியிருப்பார்கள்? தமிழர்கள் எழுத்து பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி திருக்குறளில் என்னென்ப ஏனை எழுத்தென்ப என்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த குறள் தெரியும். இந்த புத்தகம் ஒரு பிரெஞ்சு மொழியில் உருவாக்கப்பட்ட புத்தகம். இது 3300 ஆண்டுகளுக்கு முன்பாக
La Naissance de l'écriture என்று இருக்கிறது. அதாவது எழுத்துக்களின் பிறப்பு என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் சொல்கிறது, முதலில் உலகில் மனிதர்கள் மாந்தர்கள் எண்களைத்தான் பயன்படுத்தினார்கள். எண்ணுக்கான கணக்கு அதிகமாக இவர்களுக்கு எழுத்துருக்கள் தேவைப்பட்டன என்ற ஒரு செய்தியை மிகப்பெரிய ஆய்வு செய்து ஒரு பெரிய கூட்டமாக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைந்து ஒரு அறிவு செய்தியை சொல்லுகிறது. முதலில் எண்களைத்தான் சொன்னார்கள், அவர்கள் ஷிப்ரை தான் எண்களைத்தான் சொன்னார்கள், அதற்கு பிறகுதான் லெட்டர் உருவானது என்ற செய்தி. அவர்களுக்கு எண்களுக்கு மேலாக ஒரு செயல் தேவைப்பட்டது, அப்பொழுது அந்த எழுத்து குறியீடுகளை உருவாக்கி இருக்கக்கூடும் என்று சொல்கிறார். திருக்குறள் எண்ணும் அப்படிங்கிற முதல் சொல்லை பயன்படுத்துகிறார். எழுத்தும் இது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னு சொல்ற இயல்பான நம்முடைய மரபு வரிகளாக இருக்கட்டும், எண்ணும் எழுத்தும் அந்த குறள் என்னங்கய்யா, எழுத்தென்ப இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்ப இந்த குறளுடைய அமைப்புல எண் என்று முதலில் போட்ட தன்மையே நம்முடைய தொன்மையை காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த எழுத்து என்பது லெட்டர் என்று இலு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு சமஸ்கிருதத்துல. இது என்பது ல என்றாகி லெட்டர் என்று லத்தீன மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக நம்முடைய தமிழ் தான் எழு என்ற சொல்லை உருவாக்கி இருக்கிறது. அது எழு இழு என்ற நிலையிலிருந்து வந்ததாக மொழியியல் அறிஞர்கள் பாவாணர் போன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியினுடைய அடிப்படையாக இந்த கருத்தரங்கத்தில் ராசையாவை நினைவு கூர்ந்து படித்த செய்தியாக எண்ணிக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெளிவருகிறேன். நன்றி. தந்தையாருக்கு ஏற்ப மிகச் சிறந்தவராக விளங்கி இருக்கிறார். ஒரு தனி மேடை அமைத்து தந்திருக்க வேண்டும். அதற்கான மேடை இல்லை, ஆனால் அவர் அந்த வாய்ப்பை அவருக்கான விஷயங்களை ஏதாவது சொல்லணும், அறிவுபூர்வமாக சொல்லணும் என்ற அந்த உந்துதல் காரணமாக சொல்லுங்க. இதை செய்தி இப்ப 3 பற்றி நாம எடுத்து சொல்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதை பற்றி கலந்து பேசி நம்ம என்ன தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய நிகழ்வுடைய தன்மை. அந்த அடிப்படையில பற்றி சொல்லும் பொழுது அளவு அவருடைய கேரளம் வந்திருக்காரு. உங்களோட நல்ல பழக்கம் இருக்கு. எங்களுக்கு முழுமையா தெரிஞ்சவரு தான். அவ்வளவுதான் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பேசும்போதெல்லாம் அந்த மனித தன்மைக்கு ஒரு அடையாளப்படுத்தி முன்னெடுத்து வச்சிருக்கோம். அந்த தன்மையில தான் அதை முழுமையாக பார்க்கவும் முடியும். ஏன்னா எங்களுடைய சின்ன செய்தி நாங்கள் தந்தை பிள்ளையார் ராவண கணிதத்துக்கு இருந்தாலும் இதற்கு முன்பாக நாங்கள் ராவணன் பகுத்தறிவு இயக்கம் தான் நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி நடத்திட்டு போகும்போதுதான் ஐயா எஸ்ஐ ஆகிட்டாங்க. சப்ஸ்பெக்டா இருக்கும்போது எங்களோட ரொம்ப பழக்கம் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இப்படிதான் இருக்கிற எங்களுக்கு இந்த பெரியாரின் கருத்துக்களை மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த பெரியாருடைய அடிப்படையாக இருக்கும். அதற்கு ஒரு வரியா சொன்னதுதான் கணிப்பு ஓய்வு இவை இரண்டும் தற்கொலைக்கு சமம் சொன்னார். இந்த செய்தியை கூட இப்ப எஸ்பிஐ சொல்லும் பொழுது அப்ப சொல்லும் போது கூட நான் ஓய்வு பெற்றுட்டு ஏன் முன்னெடுத்துறீங்க தொடர்ந்து இதை பண்ணு இதை பண்ண சொல்லும் போதுதான் கணிப்பு ஓய்வு இவை இரண்டும் தற்கொலைக்கு சமம் தந்தை பெரியார் சொன்னாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் மக்கள் ஏற்பார்கள் என்பதற்காக சொல்லுவதில்லை, மக்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பெரியார் சொன்னார். அவன் ஏற்றுக்கிறான் சொல்லி சொல்லியிருக்கிறதுலாம் கிடையாது. எனக்கு இந்த மாற்றம் வேணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனால அவங்க இருக்கிற இதுப்பெல்லாம் சகித்துக் கொண்டு இந்த மக்களிடம் தொடர்ந்து போராடுறது தான் இந்த சகிப்பு. இதுல என்னைக்காவது ஒரு ரிட்டைர்மெண்ட் இருக்குமானா ஒரு நாள் இருக்காது. இது ஏதோ பணம் ஓய்வூதியம் பெற்று வேலை செய்வது அல்ல. வீட்டு சத்தம் சாப்பிட்டு ஊருக்கு வழிக்க வந்த நமக்கு ஓய்வு என்பது கிடையாது என்பதை முன்னிறுத்தி சலிப்பு ஓய்வு இவை இரண்டும் தற்கொலைக்கு சமம் சொன்ன இந்த பெரியாரின் வழியோட அண்ணனுடைய பணிகளை தொடர்ந்து நாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கு சின்ன ஒரு அடையாளத்தை சொல்லணும்னு நினைச்சோம். ராவணன் பகுதி இயக்கம் நடக்கும் பொழுது ஒரு 25 ஆண்டுகள் 98 இப்படிதான் இருக்கும். அப்போ அவங்க கப்பல்ல இருக்காங்க. நாங்க இங்க கடுமையான பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அதற்கு ஒரு ஒளிபெருக்கெல்லாம் வேணும் ஒரு கோரிக்கை தான் வச்சோம். அப்ப சொல்ல நீங்க போய் வாங்கிக்கிங்க, நான் பணம் கட்டிடுறேன். இந்த ஒரு மட்டும் தான்
அன்னைக்கு வந்து அதனுடைய மதிப்பீடு வந்து 10,000 ரூபாய். 25 நாடுகளுக்கு முன்பு அப்படியே எங்களுக்கு கனிமா அண்ணா சாலையில் கனிமா அவங்க தான் வந்து அக்குஜா வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட முழு இதை வாங்கி வந்து அன்னைக்கு செய்த பிரச்சாரத்துடைய வலிமை இன்றளவிலும் நாங்கள் தொடர்ந்து இருக்கும் அடிப்படை அமைத்து கொடுத்த அண்ணனுக்கு நினைவு பெற்று மேலும் இருவரும் இந்த தமிழ் சமுதாயத்தில் உழைத்தவர்கள் அவர்களுடைய பணிகளையும் எடுத்து சொன்ன அனைவரையும் வரவேற்று என்னுடைய செய்திகளை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றது போது பெருமையாக தான் இருக்கு. நான் பேச வந்தது இப்போ ராசாரியா பற்றியோ இல்லை வந்து சிவாஜி சாரை பற்றியோ பேச வரல. நான் பேச வந்தது எங்கள் சித்தப்பா. என்னுடைய அப்பா, எங்க அப்பா பெரியவர், இவரே சின்னவர். எங்க அப்பாவுடைய இளவர் தான் பட்டாபிராமன். அந்த ஒரு நிகழ்ச்சியில் யாருக்கெல்லாம் தெரியும், விஷயம் சாருக்கு தெரியும், மற்ற இங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம குடும்பம்லாம் இருக்கு. தன்ராமன் சார், தன்ராமனும் ஒரு கோபிராமனும் ஒரு அண்ணன் பிள்ளை, வேற யாரும் கிடையாது. அதனால அந்த உணர்வோடு தான் நான் வந்திருக்கேன். அவரிடம் எப்படி நான் பழகினேன்னா, அவர் உங்களுக்கு தெரியும், அவரை பற்றிய 2 குறிப்புகள் வந்து பத்திரிகையில் வந்தது. இந்த ஆண்டு ஜூலை மாசத்துல தினமணியில ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. 7வது மாசம் 11ஆம் தேதி 2023 ஒரு ஆர்டிக்கல் அவரை பற்றி வந்தது. 92 வயதில் இல்லிசை கலைஞர் ஒரு தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 2004 ஏப்ரல் மாசம் 2004 ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. அந்த ஆர்டிக்கலுடைய சுருக்கத்தை தான் ஒரு 2-3 நிமிஷம் சொல்லி அதுக்கு மேலே சொன்னால் கொஞ்சம் அவரும் டைம் ஆயிடுச்சுன்னா இதுவாக இருக்கிறதுனால தான். அவர் வந்து சாதாரணமாக நீங்கள் இப்போ அறிவன் ஐயா பேசினார். அறிவனுடைய தந்தையார் வந்து திருமிகு பக்தவச்சம் மத அடியார் கோவில்ன்றது என்னுடைய கல்லூரி மாணவர். அவரோட நான் பயின்றவன். அவர் தனித்தமிழ் இதுன்னு வரும், அந்த மாதிரி புகுத்துனவர். எதுக்காக நான் சொல்ல வரேன்னாக்கா, அந்த மாதிரி எங்கள் சித்தப்பா கிட்ட நான் என்னென்ன கற்றுக்கினேன்றதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு என்னெல்லாம் பார்த்தா ஒரு ஆசிரியராக தான் நடத்துவார். ராமநாதன் சார் பேசும்போதெல்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் சொல்லும்போது ஒரு இதை சொல்லுவார், பாதி குரலை சொல்லுவார், மீதி பாதி குரலை நம்மகிட்ட தான் கேட்பார். ஆசிரியருக்கு உண்டான ஃபுல் இதுவும் அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு அண்ணன் பையனாச்சே தன்னுடைய மகனாச்சேன்னு நினச்சி என்னை ட்ரீட் பண்ணவே மாட்டேன். ஆசிரியர் என்பவரே குறை குற்றம் கூறுபவர்னு தான் சொல்லுவோம். பேப்பர் திருத்தும் போது எங்க தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு தான் திருத்தி நிற்கிறாங்க ஆசிரியர். அப்படிப்பட்ட குணமுடையவர். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வில்லுப்பாட்டுலாம் பாத்தீங்கன்னாக்கா 1330 குரலும் திருக்குறள் பூரா பாடி இசையில பாடினவர். நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அருட்பா, வள்ளலாருடைய அருட்பாவெல்லாம் பாடினவர். அதனாலதான் அவருடைய வில்லிசை குழுக்கு பேரே வள்ளலார் வில்லிசை குழுன்னு வச்சிருக்காரு. அவருடைய வீதிக்கு பேர் வள்ளலார் வீதின்னு பேர் வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய புதுவையில வாழ்ந்த 3 புத்தமிழும் கொண்ட ஒரு பெரிய மகான் இல்லைன்றது எங்களுக்குலாம் பெரிய வருத்தம் தான். அவர் ஒரு தடவை நான் அவரிடம் பேசும்போது சொன்னார், ஏங்க நீங்க வந்து வில்லிசை எடுத்து நடத்துறீங்க, வேற எல்லாம் இருக்குது, கவர்ற மாதிரி எனக்கு செய்யக்கூடாதா அப்படின் போது அவரை சொன்னதுதான் எனக்கு இன்னைக்கு நினைவுக்கு வந்திருக்கு. அதாவது நாங்கெல்லாம் யாதவ பரம்பரை சேர்ந்தவங்க. தயவுசெய்து இதை பத்தி சொல்றது தப்பா எடுத்துக்க, சாருக்கெல்லாம் தெரியும். என்னன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்னடா வச்சிருப்பாருன்னு கேட்டாரு. அவர் வந்து புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, ஒரு ஆசிரியரா நம்ம மாணவர்ன்ற மாதிரி நினைச்சுன்னு கேட்கிறாரு, புல்லாங்குழல் வச்சு புல்லாங்குழல் எப்படி உருவாச்சுன்னு கேட்டாரு. புல்லாங்குழல் எனக்கு தெரியல எப்படி உருவாச்சு, எல்லாம் வாசிக்கிறாங்க. அது வந்து வாசிக்கக்கூடிய காற்று கருவி, காற்றால் ஏற்படக்கூடிய ஒரு சத்தத்தை உருவாக்கக்கூடிய கருவி. அதே மாதிரி தண்டா வில்லிசை ஒரு காலத்துல இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதாது. யாழ்ன்றது தாண்டா இந்த யாழ், அதாவது யாழ் இசையினாலே வில்லிசைன்னு தான் அர்த்தம். மாணவர்கள் வீரபாலகிருஷ்ணன் அவர்கள் நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார். அவர் ஆண்டுதோறும் மீபா அறக்கட்டளையின் சார்பாக ஆண்டுதோறும் 7/1 அந்த தேதியில் ஒரு நினைவு சொற்பொழிவை நிகழ்த்துவேன் என்று கூறியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் பொறுப்பு நிறுவனர் ஆசிரியர் திரு ஐயா கோபிராமன்
நிகழ்த்தப்படும் தமிழ் அறிஞர்கள் 3 பேருக்கும் படப்பிறப்பு மற்றும் மலரஞ்சல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மற்றும் சிறப்புரையாற்றிய அறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இம்மூவரின் உடல் மட்டுமே மறைந்துள்ளது. அன்னாரின் புகழ், செயல்பாடு, பண்பு நலங்கள் நம்மிடையே உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே மூவரும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அன்னாரின் புகழை போற்றுவோம், அவர்களின் நற்சிந்தனைகளை உலகுக்கு விளைப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு மைக்கும் ஸ்பீக்கரும் கொடுத்து உதவிய நகர் மாவட்ட செயலாளர் விஷ்ணுஜான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.